कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय श्रीगोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजाग्रे। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय श्रीगोविन्दाय नमो नमः। अहो भाग्यं नंदगोपविजोगसां यन्मित्रं परमानन्दं पूर्णं ब्रह्म सनातनं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। बोला पुंडलीकावरदे हरि विठले आंजनेय स्वामिनः जय। सद्गुरुनाथ महाराज की जय। प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। समस्त साधु मंडली की जय। सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंद। नारायण श्याम सुंदर कृष्ण हरि 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 हरि। பகவானுடைய அதி அற்புதமான சரித்திரங்கள் லீலைகள் அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்றத ஆச்சாரியெல்லாம் கேட்கறச்சேன் பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்குது. அதை நேற்றுக்கே பார்த்தோம். சிலதெல்லாம் நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஒரு மனோலயம் ஏற்படணும். இந்த சரித்திரங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய லோகோத்தரமான சிந்தனை அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். அப்படின்றதுனால அதை எடுத்துட்டது அப்படின்றது ஆச்சாரியெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம். அதி அற்புதமாக பிருந்தாவன மகாத்மியத்தில் ஸ்ரீ அண்ணா இதுக்கு ஒரு வியாக்கியானம் ஒன்று சொல்கிறார். நூனம் கிருஷ்ண கதாலோகே பரமானந்ததாயினி பாக்யவந்தோ வயம் சர்வே கதா ஆஸ்வாதன தத்பரா சொல்கிறார் அழகா. பாக்யம் இருந்தால் குருவுடைய கிருப்பையினால நம்மளுக்கு அப்பேற்பட்ட கிருஷ்ண கதை கிடைக்கும். நிறைய கதைகள் இருக்குது, நிறைய அவதாரங்கள் இருக்குது. எதுவும் ஒன்றுத்துக்குள்ள ஒரு தாரதமியம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. பகவானோட சரித்திரம் தான். அதில் ரொம்ப பிரத்யேகமாக கிருஷ்ண கதை அப்படின்றது நம்மளுக்கு என்னத்தை கொடுக்கறது அப்படின்னா பரமானந்ததாயினி. அப்பேற்பட்ட பரமானந்தத்தை கொடுக்கறது கேட்ட மாத்திரத்தில் இல்லையா. நேற்றுக்கு அதுதான் பார்த்தோம். நிவர்த்ததைஷையே உபகீமானாத் ஸ்ரோத்ர மனோபிராமாத் அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் ஒரு குதூகலம் ஏற்படுறது. கேச்சித் யோகேன சாம்கேன கேச்சித் தோக்த கர்மபவீம் விரதேன தபசா கேச்சித் துவாந்த சர்ச்சையாக. இதெல்லாம் தபஸோ ஒரு யோகமோ ஒரு யாகமோ கர்மயோகமோ ஞானங்களோ இதெல்லாம் பகவானுடைய அப்பேற்பட்ட அந்த பரமானந்தத்தை கொடுத்துட முடியாது. ஞானத்தை கொடுக்கும், கர்மாக்கான பலனை கொடுக்கும். அந்த மாதிரி பல யோகங்கள்லாம் அது இதனுடைய பலனை கொடுக்குமே தவிர பகவானுடைய அந்த கதை இருக்கே அதை வேற எந்த விஷயத்தாலும் நம்மளால் சம்பாதிச்சிட முடியாது. காலக்ஷேபம் பிரகுர்வந்தக புருஷார்த்த பலார்த்தின பயம் தூ வாசுதேவஸ்ய லீலா ரசபராயணா. பலவிதமான கதைகள் எல்லாம் கேட்டு பலவிதமான கர்மாலாம் பண்ணால் புருஷார்த்தம் கிடைக்கும். தர்ம ஆர்த்த காம மோட்சன்றது கிடைக்காம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வயம் அப்படின்றார் ஸ்ரீ அண்ணா. நம்மளுக்கோ அவள்லாம் யார் என்ன பண்ணுறாளோ பண்ணிக்கிட்டோம். வயம் அப்படின்னா நம்மளுக்கு வெறும் இந்த லீலா ரசத்தை அனுபவிச்சுட்டு இருந்தால் போதும். பக்தாளுக்கு அவ்வளோதான் தோணுமா. அதுக்காக என்ன கிடைக்கிறதோ அது பாட்டு கிடைச்சிட்டு போடுறது. வந்தாலும் கவலைப்பட மாட்டா, போனாலும் கவலைப்பட மாட்டா. எங்களுக்கு என்ன வேணும்னா பகவானுடைய அந்த லீலா ரசம் அதையே நாங்கள் ஆஸ்வாதனம் பண்ணிட்டு இருக்கோம். புண்ணிய ஸ்லோகஸ்ய சரித்திரம் பிரவக்ஷ்யாமி சுகாவகம் ஸ்ருத்வம் சாதவ சர்வே சாவதானாம் சமாஸ்திதா. அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அதை ரொம்ப சாவதானக சமாஸ்திதான்றா. ரொம்ப சர்வ ஜாகிரதையாக கெடுக்கும். ஏன்னா எப்பேற்பட்ட ரத்னம் கையில் கிடைச்ச ரத்னத்தை அப்படியே எங்கேயாவது தெருவில் பிடிச்சி வீசி எறிவாடா இல்லையா. இதை ஒரு விஷயங்களுக்கு இதை துல்லியமாக நம்ம எடுத்துக்கிறது கூட ஒரு சரியான ஒரு பாவம் இல்லை அப்படின்றத எடுத்து சொல்கிறதுனால இதை வேறு எதுக்கும் நம்மளால் கம்பேரே பண்ணிட முடியாது அப்படின்றத எடுத்தவொடனே அழகாக சொல்கிறார். அந்த ஒரு ஆஸ்வாதனத்துக்காக அந்த ஒரு ரசம் நம்மளுக்கு பெருகணும், அந்த ரசம் நம்மளுக்கு ஊறணும். இதுக்கு முன்னாடியே பல ஸ்லோகங்களில் பார்த்தோம், பாராயண கட்டத்திலையும் பார்த்தோம், பிரவச்சன கட்டத்திலையும் பார்த்தோம்.
எந்த க்ஷணம் நம்மளுக்கு பகவானுடைய அவனுடைய நாமம், அவனுடைய ரூபமும், அவனுடைய குணமும், அவனுடைய சேஷ்டதங்கள், அவனுடைய அவதாரங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு மனசில் எந்த க்ஷணம் நம்மளுக்கு பொறிக்கிறதோ அந்த க்ஷணம் அப்படியே நம்மளுடைய சித்தம் அவன்கிட்ட லயமாயிடணும். ஆனந்தத்தில் அப்படியே குதிச்சுட்டு இருக்கணும். லோகம் தெரியக்கூடாது. லோகத்தில் சுற்றின்னு இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. லோகம் தெரியக்கூடாது அப்படின்ற உத்தேசம் இருக்கிறதுனால அதுக்கான ஒரு சரியான விஷயம் கிருஷ்ண கதை தான், அந்த கிருஷ்ண ரசம் தான் அப்படின்றத அழகா ஸ்ரீ அண்ணா ஆரம்பத்தில் எடுத்து சொல்றார் விருந்தாவன மகாத்மியத்தில். நம்ம இப்போ 9 ஸ்கந்தங்கள் பார்த்துட்டு பலவிதமான கதைகள், அவதாரங்கள், அதனுடைய லீலா ரகசியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தசமஸ்கந்தத்தில் நேற்று பிரவேசமாச்சு குரு கிருப்பையினால. அந்த தசமஸ்கந்தம் பிரவேசம் ஆகர்ச்சே சாஸ்திரங்களும் சொல்றது, ஆச்சாரியனும் சொல்றா, பாகவத மகாத்மியமும் சொல்றது, ஒரு ஒரு உச்ச நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா பல படிக்கட்டுகள் கட்டியிருக்கோம் இல்லையா? அதில் ஒரு படிக்கட்டா ஒரு படிக்கட்டா யதாசக்தி ஏறி வந்தால் தான் நம்மளால் மேலே போய் அடைய முடியும். 9 ஸ்கந்தங்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு படிக்கட்டு மாதிரி போட்டுன்னு வராராம் சுகர். அதி அற்புதமாக அந்த கிரமமும் அமைஞ்சிருந்தது. பார்த்தான்னா எடுத்த உடனே கம்பீரலீலையில் ஆரம்பிக்கிறார். பரீட்சித் கேட்டுண்டான்றதுனால கிடையாது, பரீட்சித் எடுத்த உடனே கம்பீரலீலையை ஆரம்பிக்கோ அப்படின்னு உடனே சுகர் சிரிக்கிறார், மனசுக்குள்ளே சிரிக்கிறார். 7 நாள் போகிறோம், இவருக்கு கம்பீரலீலை ஏதாவது சிருஷ்டி சமாரம் கிடைச்சா என்ன கேட்டா என்ன இவனுக்கு அப்படின்னா அப்புறமா நினச்சிக்கிறானா, நான் என்னத்தை கதை சொல்கிறது, இவன் என்னத்தை கதை கேட்கறது, இவன் கேட்குற கேள்வியும் பகவான் தான் சொல்கிறான், நான் சொல்கிற கதையும் பகவான் தான் சொல்கிறான். ஸ்ரோதா பக்தா நாராயணக அப்படின்னு சொல்லிட்டு சுகஸ்துதியில் அந்த பகவான் முகுந்தன் என்னுடைய வாக்கிலையும் என்னுடைய மனசுலையும் என்னுடைய சித்தத்திலையும் என்னுடைய ஆத்மாலையும் ஊடுருவி அவனே இந்த கதையை சொல்லட்டும், அலங்காரம் வார்த்தைகள் எல்லாம் சொல்லட்டும் சொல்லியிருக்கிறதுனால இது இவன் கேட்குற கேள்வியும் பகவத் சோதித்தக தெய்வ சோதித்தகன்னு சொல்லிட்டு அவன் கேட்குற கேள்வி அதனால தான் பகவானால தான். ஏன் அப்படி கேட்டான் அப்படின்னா, கம்பீரலீலை எடுத்துட்ட உடனே உலகத்தில் சர்வமும் விராட் புருஷ ஸ்வரூபமாகவும் சரி, சைதன்ய வஸ்து ஜட வஸ்து எல்லாமே வாசுதேவ ஸ்வரூபமே அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்து வச்சார். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உபாக்கியானங்களில் தக்ஷயக்னின்ற உபாக்கியானத்தில் சர்வ தேவதைகளும் பகவான் வாசுதேவ ஸ்வரூபமே, அதில் பேதம் இல்லை அப்படின்றத எடுத்து வச்சான். நம்மளுடைய மன பரிப்பக்குவம் வளருது பார்த்தேன், அதை கவனிக்கணும். அது இதெல்லாம் கேட்க நம்மளுடைய மனப்பக்குவமும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கிறது. அதுக்கு மேலே வரக்கூடிய துருவஸ்துதி அப்படின்றதுல காமியார்த்தகத்துக்காக ஒன்று பண்ணாலும் குரு கிருப்பையினால் பகவான் அப்பேற்பட்ட வசத்தியான தர்மார்த்த காம மோட்சங்கள் எல்லாத்தையும் கொடுத்துடுறான் அப்படின்றது துருவஸ்துதியில் துருவச்சரித்திரத்தில் பார்த்தோம். ஜடபரதர் சரித்திரத்தில் அப்பேற்பட்ட ஒரு பக்தி பண்ணிட்டு பகவத் ஸ்மரணமாகவே இருந்தால் கூட ஹரிஸ்மரணம் ஹரிண ஸ்மரணத்தை கொடுத்துடும். நம்மளை சமயத்தில் காலவாரட்டும் சர்வஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அந்த மாதிரி ஆஹா அப்பேற்பட்ட பரத சக்கரவர்த்தியை இப்படி உழுந்துட்டு வாரோ, நம்ம கதையெல்லாம் என்ன அப்படின்னா கவலைப்படாதீங்க, அஜாமிலன் ஒரு நாராயணா சொல்லி உதாரணம் ஆகிடலையான்னு கேட்டான். அதுக்கு மேலே அசுர ஜென்மமாக இருந்தால் கூட பாகவதாலாம் எப்படி இருந்தாலும் நரனாவோ கந்தரனாவோ அசுரனாவோ இருந்தால் கூட அப்பேற்பட்ட பகவத் பக்தி ஒன்னே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறத விஸ்திராசுர சரித்திரத்தில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே அந்த பக்தி, அந்த பக்தன் அப்படின்றதுக்கு பிரதிரூபதற்கு அப்படின்ட்டு பக்தினா என்ன அப்படின்னா பிரகலாத சரித்திரத்தை பார்த்தோம். கஜேந்திர ஸ்துதியில் பகவானுடைய சாகாரமான ஸ்வரூபமும் நிராகார ஸ்வரூபமும் ஒன்று அப்படின்றத அழகா அந்த இடத்துல நிரூபணம் பண்ணி, அமிர்த மந்தனத்தில் சர்வமும் பகவானே தான் பண்ணுறான். நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் துப்பு கிடையாது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமே ஒன்றும் பண்ண முடியாது. அவனே தான் கூர்மரூபியாக இருக்கான், அவனே தான் ஹரிபகவானாக இருக்கான், அவனே தான் அஜித்தனாக இருக்கான், அவனே தான் வாசுகே கிடைக்கிறான், அவனே தான் சர்வ விஷயத்தையும் எடுத்துக்கிறான், சிவபகவானுக்கு கொடுக்குறான், அவனே தான் சர்வத்தையும் பண்ணுறான்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஐயோ அந்த விஷயம் தினமும் இதை சொல்லிட்டு இருக்கோம். தலை சொல்லியிருந்தனா கூட அவனுடைய ஒரு கிருப்பை இருந்தால் தான் சொல்ல முடியும். அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்பேற்பட்ட பகவத் ஸ்மரணை இருந்தாலும், பிராமணர்களை ரட்சணம் பண்ணாலும், தானங்களை பண்ணிட்டு இருந்தாலும், பகவானுடைய கிருப்பை இருந்தால் தான் நம்மளுடைய காரியங்கள்லாம் நிறைவேறும். அதுக்கு நம்ம ஆத்ம நிவேதனம் பண்ணணும் அப்படின்றத பலி சக்கரவர்த்தியோட வாமன உபாக்கியானத்தினால பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட பகவான் மயமாவே இருக்கணும் அப்படின்றத அம்பரீஷ பக்தியில் பார்த்துட்டோம். அப்பேற்பட்ட அம்பரீஷ பக்தி அப்பேற்பட்டவாளாக இருந்தால் பகவானே அவளை கொண்டாடிப்பான். அந்த பக்தாளுக்கு தான் அஸ்வதந்திர அவா கிரஸ்த ஹிருதய என்ன அவளுடைய மனசுக்குள்ள பூட்டி வச்சுட்டா. நான் அவளுடைய மனசுக்குள்ள இருக்கேன், அவள் என் மனசுல இருக்கா, அவளுக்கு என்ன தவிர வேற எதுவும் தெரியாது, எனக்கு அவளை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு பகவானே பாகவதாளுடைய மகிமை எடுத்து வைக்கிறத அம்பரீஷ சரித்திரத்தில் பார்த்தோம். 2 அக்ஷரம் இருக்கிற நாமத்தை சொன்னாலே சர்வக்ஷேமங்களும் உண்டாகக்கூடிய
அந்த ராமச்சந்திர மகாமூர்த்தியோட உபாக்கியானத்தை ஏகஸ்லோகி ராமாயணம்னு பார்த்தோம். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு படியாக நம்மளுக்கு உயர்றதுனால் அதிலிருந்து அந்த படியை வச்சுட்டு தான் நம்மளால் தசமஸ்கந்தத்துக்குள்ளே பிரவேசம் பண்ண முடியும். அப்படின்றதுனால அந்த தசமஸ்கந்தம் அப்படின்றது இந்த 9 ஸ்கந்தங்கள் நம்மளுடைய பக்தியையும் பரிபாகத்தையும் நம்மளுடைய ரசத்தையும் நம்மளுடைய அந்த மனோலயத்தையும் தூண்டி விடுறதுக்காக அப்படின்றது ஆச்சாரிய அபிப்பிராயம். அந்த கிரமத்தில் நம்மளுக்கு ஆச்சாரிய கிருபையினால் நம்மளுக்கு தசமஸ்கந்த பிரவேச நிதி கிடச்சிது. அதில் கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தோம். அவனுடைய பால சரித்திரங்கள்லாம் ஒன்று பார்த்துட்டே வர ஆரம்பித்தோம். தசமஸ்கந்தமே ரசப்பூர்வமான விஷயம். ஸ்ரீ அண்ணா இதுக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்கிறத நம்ம முதல் நாடே பார்த்தோம். பாகவத ரசம் வழியா அவர் சொன்னார், இதில் 3 விதமான லீலைகள் பகவான் பண்ணுறான். அவன் எடுத்த உடனே பிருந்தாவன லீலைகள், பிருந்தாவனம்னாலே மதுரா, கோகுலம், கோவர்தனம்லாம் சேர்ந்தது தான். அதில் அப்பேற்பட்ட ரசம் அதை பரிகரிச்சுட்டு நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறான். அதுக்கு மேலே மதுரையில் போய் ஞான யோகம் அதெல்லாத்தையும் கர்மயோகத்தை பண்ணி காமிக்கிறான். அதுக்கு மேலே துவாரகாதீசனாக போய் ஞான யோகம் கர்மயோகம் 2த்தையுமே பண்ணி காமிக்கிறான் அப்படின்றத பார்த்தோம். அது பகவான் தன்னுடைய லீலா பிரகடனம் எப்படி இருக்குது அப்படின்றது. பக்தாளுக்கு பகவான் தன்னுடைய லீலையை அப்படி பிரகடனம் பண்ணிட்டு இருக்கான். பக்தாள் எப்படி எடுத்துப்பா அப்படின்னா அதி அற்புதமாக எடுத்து சொல்கிற ஆச்சாரியெல்லாம் பொதுவாக எல்லா லீலைகளையும் நம்ம பார்த்தோம்னா அந்த பக்தாளுக்கு நம்ம ஏற்கனவே நவவித பக்தின்னு பார்த்தோம். அது 9 விதமாக பக்தி பண்ணுறது. அம்பரீஷனுடைய 12 விதமான பக்தி எப்படி சித்திக்கிறது, சர்வ இந்திரியங்களும் எப்படி போடுறதுன்றத 12 விதமாக நம்ம பண்ணி காமிச்சோம் இல்லையா? ஆனால் ரசங்கள் அப்படின்னு பார்த்தா, லோகோத்தரமான ரசங்கள் பார்த்தா நவரசம் அப்படின்னு சொல்றோம். பக்தாளுடைய பக்தி, அந்த பக்தி பாவம் எப்படி இருக்குன்னா பஞ்ச பக்தி பாவத்தை எடுத்து வைக்கிற ஆச்சாரியார்கள். வாத்சல்யம், சக்கியம், தாஸ்யம், மாதுரியம், சாந்தி பாவம் அப்படின்னு 5 விதமான பாவங்களை எடுத்து வைக்கிறார். நம்ம தசமஸ்கந்தத்திலையும் சரி பகவானுடைய சரித்திரங்களும் சரி இந்த லீலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தா இந்த 5 பாவம் அங்கங்க பிரகடனம் ஆகிட்டே இருக்கு. இதுல யார் யாருக்கு எந்தெந்த பாவங்கள் எப்படி வந்திருக்கு, அந்த மாதிரி பாவங்கள் நம்ம இங்க ஏற்படுத்திக்க ஆசைப்படணும். இங்க இருக்கோம் இல்லையோ, பக்தி பாவன்றது இந்த 5ல் அடங்கிடுறது. அந்த 5 பக்தி பாவத்தில் ஏதாவது ஒன்றுத்தை நம்ம எடுத்துருந்து அந்த மாதிரி பக்தி பண்ண 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 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் அதி அற்புதமாக பிருந்தாவன மகாத்மியத்தில் ஸ்ரீ அண்ணா எடுத்து சொல்லியிருக்கார். தம் பிராப்னுவந்த கோலோகம் தத் பக்தா ஏவ கேவலம் கிருஷ்ண பக்தி விஹீனானாம் வைகுண்டாதபி துர்லபம். அப்பேற்பட்ட பக்தி யாருக்கு கிடைக்கிறதோ அவ பக்தி பண்றவாளுக்கு மட்டும் கோலோகம் கிடைக்கும். கோலோக பிருந்தாவனம்ன்றது நித்திய உலகத்திலே ரொம்ப ரசப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். வைகுண்டம், கோலோக பிருந்தாவனம் எல்லாமே நித்திய உலகம் தான். அப்பேற்பட்ட பக்தி ரசம் பக்தி பாவம் இருக்கிறவாளுக்கு கோலோகம் கிடைக்கும். அது இல்லாதவாளுக்கு வைகுண்டம் கூட கிடைக்காது. வைகுண்டாதபி துர்லபம் அப்படின்ட்டார். அந்த மாதிரி இருக்கிறச்சே அந்த பாவத்தை எப்படி ஏற்படுத்திக்கிறது அப்படின்னா 5 விதமாக ஏற்படுத்திக்க. எது வாத்சல்ய பாவேன பஜந்தி கோகுலேஸ்வரம் தே பிராப்னுவந்தி கோலோகம் வசந்தி ச யசோதயாம். யாருக்கெல்லாம் அப்பேற்பட்ட வாத்சல்ய பாவம் பகவான் கிட்ட, பகவான் என்னுடைய குழந்தை, பெரியாழ்வாருக்கு கிடைச்சது இல்லையா, அந்த மாதிரி பகவான் என்னுடைய குழந்தை அப்படின்னு எடுத்துட்டு யாரெல்லாம் அவனை அப்படி பண்றாளோ அவன் அவளுக்கெல்லாம் கோகுலேஸ்வரனா காட்சி கொடுக்குறானா, கோகுல லீலைகள் எல்லாத்தையும் பண்ணி காமிக்கிறானா. ஏதோ புராண காலத்துல பண்ணி காமிச்சான், 5000 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சுக்க வேணாம், இன்னைக்கும் பண்ணி காமிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கும் அப்பேற்பட்ட அவனை குழந்தையா யாரெல்லாம் பாவிச்சுட்டு இருக்காளோ அவளெல்லாம் பொதுவாக இப்படி சொல்றதுக்கு இல்லை, இது ஒரு ரசிகால இருக்கிற இடம்ன்றதுனால சொல்றது. புடவையை பிடிச்சி இழுத்து எனக்கு மம்மு கொடுன்னு கேட்டுருக்கான், இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்கான். வாத்சல்ய பாவத்தில் யார் இருக்காளோ அவள் எல்லாரும் இவருக்கு யசோதை. அவள்லாம் என்னன்னா அவள்லாம் கோலோக்குன்னு போய் யசோதா மாதிரி இருப்பா, யசோதயாம். அதுக்கு மேல சக்கிய பாவேனையே பக்தா பஜந்தி ஷியாம சுந்தரம் கோலோகம் பிராபியதே பக்தா ஸ்ரீதாமா நிவசந்தி ச. அப்பேற்பட்ட சக்கிய பாவத்தில் இவனை யாரெல்லாம் உபாசனை பண்றாளோ அவள்லாம் ஷியாமசுந்தரனா அவனுக்கு இருந்துட்டு பல லீலைகள் பார்க்க போறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவளோட தவளக்காவளை மாதிரி விளையாடுவான், அவளோட குரங்கு மாதிரி குதிப்பான், அவளோட சக்கோர பறவை மாதிரி கூ கூ கூன்னு கத்துவான். எல்லாம் அவளோட சேர்ந்து பண்ணக்கூடிய பால கேளிக்கைகள் எல்லாத்தையும் பண்ணி அவள்லாம் எப்படி ஸ்ரீதாமா முதற்கண்ட அவனுடைய கோப்ப பசங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் கிடைச்சதோ அந்த மாதிரி அவள் இருப்பாள்.
இந்த 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 பாவங்களுக்கெல்லாம் உதாரணமாக சொல்லலாம். வாத்சல்ய பாவத்துக்கு உதாரணம் யசோதா, சக்கிய பாவத்துக்கு உதாரணம் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீதாமா முதற்கொண்டு கோப பசங்கள் அப்படின்னு சொல்லலாம். தாஸ்ய பாவேனே பக்தா பஜந்தி நந்தநந்தனம் தேச்ச சம்பிராப்பிய கோலோகம் உத்தவேன வசந்தி. தாஸ்ய பாவம் அப்படின்னாலே நாராயணனுடைய கைங்கரிபரால் எல்லாருமே தாஸ்ய பாவம் மேற்கொண்டவாதான். அதே மாதிரி பகவானுடைய அவதார கட்டத்திலே உத்தவன் அந்த பாவத்தை எடுத்துட்டு அப்பேற்பட்ட அதி அற்புதமான தாசிய பாவத்தை பிரகடனம் அக்ரூரரும் அதான் பண்ணா. துவாரகாவாசிகள்லாம் அதை பண்ணா. இங்கே பிருந்தாவனவாசிகள்லாம் வாத்சல்ய பாவத்தில் இருப்பா, இல்லைன்னா சக்கிய பாவத்தில் இருப்பா, இல்லைன்னா இப்போ வரக்கூடிய மாதுரி பாவத்தில் இருப்பா. துவாரகாவாசிகள் மதுராவாசிகள்லாம் தாசிய பாவத்தில் இருப்பா. உத்தவன் அதுக்கான பிரதமமான அத்தாட்சி அப்படின்ற அப்படி இருப்பா. ஏது மாதுரிய பாவேன பஜந்தி முரளீதரம் தே பிராப்னுவந்தி கோலோகம் வசந்தி சஹராதயா. அப்பேற்பட்ட மாதுரிய பாவம் பிரேம பக்திய முதற்கொண்ட அந்த மாதுரிய பாவத்தினால யார் இவன் உபாசனை பண்றாளோ அவளுக்கு இவன் அதி அற்புதமா முரளீதரனா அவளோட சேர்ந்து சல்லாபம் பண்ணக்கூடியதா, அவளுக்கு தேகாபிமானத்தை போற்றி எல்லாத்தையும் நீக்கி அவளோடவே சேர்ந்து அந்த பிரேமை அப்படின்றது தேகோத்திரமான பிரேமை இல்லை, ஆத்மோத்திரமான பிரேமை அப்படின்றத நிரூபணம் பண்ணி அதி அற்புதமாக ராதாதேவிக்கு என்ன பக்தி இருந்ததோ அந்த ராதா அவள் தான் இதுக்கான பிரதானமான ஒரு பிரமாணம். இதுக்கு இந்த 4 பாவம் நம்மளுக்கு புரியுறது இல்லையா? அதுக்கு பலஸ்ருதியும் சொல்றார். வாத்சல்ய ரசபக்தாஸ்து பிரவிசந்தியே கோகுலம் தத்திர பஷ்யந்தி கிருஷ்ணஸ்ய பாலக்கிரீடம் தினே தினே. இந்த பாவத்தை நம்ம எடுத்துட்டு இந்தி தேதிக்கிலிருந்து நம்ம பழக ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த வாத்சல்ய பாவம் யாருக்கெல்லாம் இருக்கா அவள்னா அந்த கோலோக பிருந்தாவத்தில் கோகுலத்துக்குள்ள போவா. அவளுக்கு பகவான் பாலக்கிரீடையை தினம் 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 நேராக பண்ணி காட்டுவான். சக்கியபாவயுக்தாவக்தே கச்சந்தி யமுனாவனம் தத்ர குர்வந்தி கிருஷ்ணேன சந்ததம் தேனுச்சாரணம். சக்கியபாவத்தை எடுத்துட்டு இதெல்லாம் கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். கோலோக பிருந்தாவனத்தில் ஒரு கோகுலம் இருக்குது, ஒரு யமுனாவனம் இருக்குது, அந்த மாதிரி நிக்குஞ்சம் அங்கே ஒன்று இருக்குது, ஸ்ரீகோகுலம் அங்கே ஒன்று இருக்குது. அங்கே போய் இவாழலாம் பண்ணக்கூடியது. அங்கே இவாளுக்கு என்ன கிடைக்கும்னா தினம் 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 கோகுலம் மேய்ச்சிட்டு தேனுச்சாரணம், கோகுலம் மேய்ச்சிட்டு கோக்குட்டியை மேய்ச்சிட்டு அடடா இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் வெறும் சாணி அழனமா அப்படின்னால் அது சாணியா, அது பாலா, அது கோவா, அது கோக்குட்டியா, அதனுடைய பாவம் தான் என்ன? அது கூட நம்மளுக்கு கிடைக்காம தான் இங்கே உட்காந்துருக்கும். இப்போலாம் கோவே கிடைக்க மாட்டேங்கிறது, அப்படி தானே கோச்சாரம் இல்லையா? அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதுக்கு மேல மாதுரிய ரச பக்தாஸ்து நிகுஞ்சம் பிரவிசந்தி தத்திர ஸ்ரீ ராதிகா கிருஷ்ண கேளும் பஷ்யந்தி சந்ததம். அதை தான் சுகர் பண்ணிட்டு இருந்தார். யாரெல்லாம் அப்பேற்பட்ட மாதிரி பாவத்தில் இருக்காளோ அவளுக்கெல்லாம் அந்த இடத்துல நிக்குஞ்சம் அப்படின்னு இது கோலோக பிருந்தாவனத்தில் நிக்குஞ்சம்ன்ற இடத்துக்கு போய் அந்த இடத்துல ராதிகா கிருஷ்ண கேளு இவா 2 பேருடைய கேளிய தினம் 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 அழகா பார்த்துட்டு இருந்துட்டு தாஸ்ய பாவ பிரியா பக்தாக பிராப்பிய ஸ்ரீ கோகுலம் ததா தாஸ்யம் குர்வந்தி கிருஷ்ணசே ததா நந்த யசோதையோ. நம்மளாலையும் நந்தனாவும் யசோதாவும் ஆக முடியும்ன்றார். நம்மளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட தாசிய பாவத்தில் இருந்தால் அழகாக இவனுக்கு பல உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு அங்கே மேலே போய் அழகாக அந்த வாத்சல்யபூர்வமாக இருக்க முடியும் அப்படின்றத எடுத்து சொல்கிறேன். இந்த 4 பாவம் நம்மளுக்கு புரியுறது. பொதுவாகவே வாத்சல்ய பாவம் புரியுறது, தாசிய பாவம் புரியுறது, மாதுரி பாவம் புரியுறது, சக்கிய பாவம் புரியுறது. இதுக்கு மேலே ஒரு பாவத்தை எடுத்து சொன்னார். அந்த பாவத்துக்கு ஸ்ரீ சுகரே பிரமாணம். அவர் ஒருத்தர் அந்த பாவத்துக்கு சாந்தி பாவம். சாந்த பாவேனே பக்தா பஜந்தியே புருஷோத்தமம் கோலோகம் பிராப்யதே பக்தா வசந்தி ஸ்ரீ சுகேன ச சாந்த பாவிதா பக்தாः பிராப்ய கோவர்தனம் கிரிம் கிருஷ்ணஸ்ய விவிதா லீலா த்யாயந்தி ஸ்ரீ சுகேன ச. என்ன அழகா சொல்றார். அந்த சாந்தி பாவம்ன்றது யார் இருக்கோ அந்த சாந்தி பாவத்தினால அவள் அப்பேற்பட்ட அந்த புருஷோத்தமன்னா புரியுறது சர்வ பாவத்தையும் சர்வ லீலையும் சர்வ பக்தி ரசத்தையும் ஒரே பாவத்தில் கொடுக்கக்கூடியதுன்றது சாந்தி பாவம். அதுக்கான உதாரணம் ஸ்ரீ சுகர் மாதிரி இருப்பா அப்படின்றத எடுத்து சொன்னான். ஸ்ரீ அண்ணாவுடைய எடுத்து சொன்னான். அவளுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா அவ அந்த இடத்துல கோவர்தனம்னு ஒன்று இருக்குது. கோலோக பிருந்தாவனத்தில் ஒரு கோவர்தனகிரி ஒன்று இருக்குது. அங்கே போய் இருந்துட்டு இருப்பானா.
என்ன லீலை அனுபவிப்பா இவா? இதுக்கு முன்னாடிலாம் பால லீலைன்னா, இந்த லீலைன்னா, அந்த லீலைன்னா, இவன் சொல்றா கிருஷ்ணஸ்ய விவிதா லீலா, அத்தனை லீலையுமே இவ அனுபவிச்சிருவா. அதுக்கு பேர் தான் சாந்தி பாவம்னு பேர். சாந்தி பாவம்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்த அத்தனை பாவத்தையும் தன்னால அந்தந்த பாவத்துல இருந்துட்டு ரசிச்சு அந்தந்த பாவத்துல பண்ணக்கூடிய பக்தி என்ன அப்படின்றத பார்த்து அதை விவரணம் பண்ணி அந்த பக்தியை யாரெல்லாம் காமிச்சாலோ அவளுடைய ஹிருதயத்திலையும் சித்தத்திலையும் பூந்து அவ என்ன நினைச்சா அப்படின்றதையும் சொல்ல முடிஞ்சு அதை தானும் பார்த்து அந்த லீலையுடைய பாவத்தை தான் ஆஸ்வாதனம் பண்ணிட்டு தன்னுடைய சுவானுபாவத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதுன்றது சாந்தி பாவம். அதனால தான் நம்ம சுக்கர் பார்க்குறோம், ஒரு லீலையும் அந்த லீலை எப்படி நடந்ததுன்னு சொல்றார், அந்த லீலை பண்ணவா எப்படி அதை பண்ணான்னு சொல்றார், அந்த லீலை பண்ணவாளுடைய சித்தம் ஹிருதயம் அவளுக்குள்ள என்ன நினைச்சுட்டான்னு சொல்றார். வால்மீகிக்கும் இது உண்டு இல்லையா, ராமாயணத்துல வெறும் நடந்ததை எழுதலை, அவள் என்ன நினைச்சான்றதும் எழுத முடியாது. அது மாதிரி சுக்கர் இவா என்ன நினைச்சா, இவாளோட மனசுல என்ன ஓடுத்துன்றதையும் சொல்றார். அதை அப்படியே ஆஸ்வாதனம் பண்ணிக்கிறார். ஆஸ்வாதனம் பண்ணிட்டு தான் அந்த லீலையை அனுபவிச்சா தனக்கு என்ன அனுபவம், இது ஞானம் இல்லை அனுபவம், என்ன அனுபவம் ஏற்படுமோ அந்த அனுபவத்தையும் பிரகடனம் பண்றா. அதனாலதான் நேத்தி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தாமோதர லீலையில பார்த்தோம். தாமோதர லீலையில அப்படியே பார்த்துட்டு இருக்கா, யசோதா என்னெல்லாம் பண்ணா, இவனை வரல கட்டி போட்டா, ஒரு தாமத்தை எடுத்தா கட்டி போட பார்த்தா, 2 அங்குலம் குறைஞ்சுது அப்படின்றத பார்த்தா. அந்த அதை பார்த்துட்டு தான் வெளியில இருந்துட்டு சொல்றா, ஏ யசோதே, பூர்ணம் பிரம்ம சனாதனம், இந்த பிரம்மத்தை நீ கட்டிடுவியோ அப்படின்னு கேட்கறா. பார்த்துட்டு தானே இருக்காரு அப்படின்னு கேட்கறா. அவ கட்டிடுறா. அதை கட்டினதை பார்த்த உடனே இது எப்படி கட்டப்பட்டது அப்படின்னா ஸ்வபந்தனே அப்படின்றது அவருக்கு எப்படி தெரிஞ்சுது. அந்த ரசத்துக்குள்ள போய் அதை ஆஸ்வாதனம் பண்ணிட்டு அந்த பாவத்துல தானே பிரகடனம் பண்றாரு அந்த பாவத்தை. இதுக்கு பேர் தான் சாந்தி பாவம்னு பேரு. அப்படின்றதுனால அதி அற்புதமான இந்த 5 பாவங்களை நம்ம ரொம்ப அழகா அனுபவிச்சு, இந்த பாவங்களை ஏன் சொல்றாங்க, இந்த பாவம் புரியாம இந்த லீலைகள்லாம் அந்த பாவம் இல்லாம ரசிக்க முடியாது. யசோதா அந்த இடத்துல போய் இவனுக்கு நீராட்டல் பண்ணா, இவனுக்கு அழகா பூச்சூட்டி விட்டா, இவனுக்கு காது குத்தினா, பெரியாழ்வார் பெரிய லிஸ்டே போடுறதுக்கெல்லாம் இல்லையா, பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கார் பெரியாழ்வார். என்னெல்லாம் இவ பண்ணான்றத லிஸ்ட் போட்டு ஒன்று தளர் நடை நடவானோ, அம்புலியை கூட்டுறா, எல்லாம் பண்றா, ஒன்று பண்றா. எப்படி அவ அந்த மாதிரி பண்றா அப்படின்னா அந்த பாவத்துக்குள்ள போலனா என்னவோ நம்ம நேரம் நம்ம குழந்தைக்கு எப்படி ஊட்டி விடுறோன்றதுதான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த லீலையை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்றனால அந்த பாவத்தை எடுத்துட்டு இந்த லீலைகள்லாம் அனுபவிக்கணும், அந்த அனுபவம் நம்மளுக்கும் ஏற்படணும் அப்படின்றத ஸ்ரீ குருநாதருடைய சரணாரங்கத்தை சமர்ப்பணம் பண்ணி இன்னைக்கு சத்சங்கத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். நேற்றுக்கு பார்த்துட்டு இருந்தோம், தாமோதர லீலை வரைக்கும் பார்த்தோம், பகவான் பண்ண லீலைகள். அந்த யசோதா அவள்கிட்ட அந்நிய கோபியர்கள்லாம் என்னெல்லாம் சொன்னான், ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு இல்லையா. அவள் கம்ப்ளைண்ட் பண்ணி நேற்றுக்கே பார்த்தோம். அந்த 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 லீலைகள் எல்லாத்தையும் அவாவா பண்ணி அவா தங்களுடைய லீலைகளை போய் சொல்லணும். ஒரு குருஜி வரார், ஸ்ரீ அண்ணா வரார்னா அவா கிட்ட நம்ம பழகிறத நம்ம போய் சொல்லிக்கிறது, இன்னொருத்தர்கிட்ட சொல்லிக்கிறது, அதை ரசமயமாக சொல்லுவோம், அந்த அனுபவம் நம்மளுக்கு ஏற்படணும், அதை சொல்லிக்கணும்னு தானே தோன்றது இல்லையா. அதே மாதிரி இவளுக்கு சொல்லிக்கணும்னு தோணித்தான். போய் ஒன்றும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை, காத்துக்கு இந்த மாதிரி வண்ண திருடினாண்டி அப்படின்னு சொல்லணும், என் மாட்டு பொண்ணு இப்படி படுத்தினாண்டி அப்படின்னு சொல்லணும், இவளுடைய காதை பிடிச்சி இழுத்தாண்டி அப்படின்னு சொல்லணும், என்னோட அந்த அந்த கண்ணுக்குட்டியை அப்படியே வாழை பிடிச்சி இழுத்துட்டு ஓடினான்னு இவாளுக்குலாம் கிருஷ்ணனை பற்றி சொல்லணும். கிருஷ்ணனை பற்றி சொல்லணுன்றதுக்காக அங்கே போய் அந்த மாதிரி சொல்ல, அதுதான் அம்பை யசோதே கத்தித்தம்ன்றத அந்த அந்த கீர்த்தனத்துலையும் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி லீலைகள் எல்லாத்தையும் யசோதைக்கு தானே கிடைச்சது. அத்தனையும் பார்த்து 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 அகமகிழ்ந்துட்டு இருந்தாவோ. அவளுடைய இந்த இது கோபியர்களுடைய ஒரு சொத்துக்கான குணம் என்னன்னா, அவளுக்கு ஒரு பொறாமையே கிடையாது. இப்படி கிடைச்சதே இப்படி கிடைச்சதே இப்படி கிடைச்சதே இப்படி கிடைச்சதுன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறா. பெரியாழ்வார் அழகாக எடுத்து சொல்றார், இதெல்லாம் இந்த பாவங்கள் இந்த அனுபவங்களை நம்மளுக்கு ஏற்படணும்னு கெஞ்சி கெஞ்சி கதறணும் சொல்றார். என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த ரிஷிகேஷா முலைவனா. இவ என்ன நோன்பு எடுத்துண்டா, என்ன தபஸ் பண்ணா, என்ன தவம் செய்தனேன்னு பாடிட்டா சர்வ சொல்லுமா. அப்பேற்பட்ட இது பண்றதுக்கு இவ என்னெல்லாம் தபஸ் இருந்தா அப்படின்ற வார்த்தைய எனக்கு அடைவிச்சியே ரிஷிகேஷா என்கிட்ட இருந்து பால் சாப்பிட்டு. பிரியாழ்வார் ஒரு 10 பாசுரத்திலும் இந்த மாதிரி பாவங்கள்லாம் எடுத்து 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 வச்சு
அப்பேற்பட்ட அந்த பாவங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படாதான்னு நம்மளுக்கு தூண்டி விடுறார். அந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இவனும் நாளடைய இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறான், தவழறான், நடக்கிறான், எழுந்து ஓடுறான். இவாள்லாம் யார்? கோப்பர்கள் தானே இவாள்லாம். இவாள்லாம் என்ன சொல்லிக் கொடுப்பா? வேலை ஒன்று சொல்லிக் கொடுக்கணும். உடனே அவள் அப்பா பார்த்தார். இவனுக்கு ஒரு 5 வயசு ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வயசு ஆச்சு இவனுக்கு. டெய்லி லூட்டி அடிச்சுட்டு இருக்கான். அந்த லூட்டியை டெய்லி பார்த்துட்டு எல்லாரும் பிரமாதப்பட்டு இருக்கா. இவன் அப்பா சொல்கிறான், சரி குழந்தைக்கு வயசாகுது, அம்மா அப்பாவும் பேசிக்கிறான், யசோதையும் வசுதேவன் பேசிக்கிறான், குழந்தைக்கு வயசாகுது, நம்மளும் பண்ணுறது தானே, ஸ்கூலில் போடணும், இல்லை அடுத்து என்ன பண்ணணும், ஸ்கூலில் போடணும் அப்படின்றான். இவன் காதில் உழுந்துட்டு பகீர்ன்றது. என்னடா இது, ஸ்கூலில் போடணும்னு சொல்கிறாள், நான் அதுக்காகவா வந்தேன்? அதை நான் சாந்திபுனி ஆசிரமத்தில் 64 நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறேன் நான், இல்லையா? நான் இவாளோடலாம் விளையாடணும், அழகாக பிருந்தாவனத்தை சுற்றணும், கோக்களோட உறவாடணும், கோப்பர்களோட உறவாடணும், அந்த கோபஸ்திரீகளோட பக்தியை பிரகடனப்படுத்தணும், எல்லாருக்கும் பரமானந்தத்தை கொடுக்கணும், இந்த 5 பாவத்தையும் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த அவதாரம் பண்ணேன். இவர் பாட்டுக்கு ஸ்கூலில் போடணுன்றார். அப்படின்றதுனால என்ன பண்ணானா, முந்தின நாளே போனானா ஒரு வாத்தியார்கிட்ட, பாடசாலை வாத்தியார்கிட்ட போயிட்டு, நாளைக்கு நான் எங்கள் அப்பா இங்கே வருவார், என்னுடைய ஜாதகத்தை எடுத்துன்னு வருவார், இவனை என்ன பண்ணலாம், என்ன இவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பார். கேட்கறச்சே இவனுக்கு மாடு மேய்க்க தான் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அப்படி மட்டும் சொல்லலையோ அப்படின்னு அவர் சமர்த்தர். நான் சொல்கிறேன்டா கிருஷ்ணா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன தருவேன், ததிபாண்டன் மாதிரி கேட்டார். சரி எனக்கு என்ன தருவேன், மோட்சம் கொடுத்தேன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் வந்தார் நந்தகோபர், ஜாதகத்தை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தார். எல்லாத்தையும் பார்த்தா பெருசாக பார்த்துட்டு, இது ஒன்றும் எல்லாம் ஃபெயிலாகவே தெரியுது, இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் படிச்சுக்க போகிறது இல்லை, மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு அன்றைக்கி ஏற்பட்டது, மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்றது அன்றைக்கி ஏற்பட்டது. என்ன வசதியான ஒரு விஷயம், அது லாய்க்கா, அது நம்மளுக்கு கிடைச்சா தேவையில்லை. சந்தோஷப்பட்டுட்டா அவன். உடனே பார்த்தார் வசுதேவர், நந்தகோபர் வந்தார். அவெல்லாம் மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குனா எடுத்தோடனே மாடு கொடுக்க மாட்டான், கண்ணுக்குட்டி கொடுப்பான். மேய்க்க படைக்கிற மொழியும் எடுத்தோடனே மாடை கொடுத்தா கொம்பெல்லாம் வச்சு ஆட்டுலாம் பண்ண முடியாது. இவன் லோகத்தையே படைக்கிறவன், அது வேறு விஷயம். இருந்தாலும் கண்ணுக்குட்டியிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் அழகாக எடுத்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி இவருக்கு எல்லாம் வஸ்திரங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்ல அழகான அலங்காரங்கள்லாம் பண்ணி, இவனுடைய அந்த எந்த வண்டியில் என்னமோ வண்டிக்கு நிறைய ரிப்பன்லாம் கட்டிட்டு, அந்த கண்ணுக்குட்டிக்கு இல்லாமல் எல்லாத்தையும் சலங்கைகள் எல்லாத்தையும் கட்டிட்டு, கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு, இவனுக்கு நிறைய கிருஷ்ணா இன்னைக்கு தாண்டா முதல் நீ ஆற்ற விட்டு வெளியில் போட்டு போகிற, உனக்கு அழகாக நான் டிஃபன் பாக்ஸ் கட்டிருக்கேன், நிறைய அப்புச்சி கிப்பிச்செல்லாம் நிறையா பண்ணி அவனுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா எல்லாத்தையும் அந்த கண்ணுக்குட்டியில மேய விட்டுட்டு ரொம்ப தூரம் போகிற மாதிரி பார்த்துக்காத, பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்துக்கோ, அங்கே போய் உனக்கு பசி கரைச்சி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட சேர்த்து அனுப்புறான். பரம குஷி, அப்பாடி இதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போகிறான். அழகாக மாடு வச்சுட்டு இருக்கான். மத்தியானம் பசிக்கிறது, நிறையா அப்புச்சி சாப்பிட்றான், எல்லாருக்கும் கொடுக்குறான். நிரபேக்ஷன். யார் சாப்பிட்றான் அப்புச்சி? நிரபேக்ஷன், அபேட்சையே இல்லாதவன். அவன் அம்மா, இந்த பாக்கி கோப்பர்கள் அவன் அம்மா தான் ஒன்று கொடுத்துருக்கான். ஒருத்தர் ரவாடி கொடுக்குறா, ஒருத்தர் லட்டு கொடுக்குறா, ஒருத்தர் அது கொடுக்குறா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். எல்லாத்தையும் சாப்பிட்றான். சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி திரும்பி வந்தான். படுத்துட்டான். பாடி நாள்லேருந்து இப்படி தான் இருக்க போகிறது. அடுத்த நாள் காத்தால, கிருஷ்ணா எழுந்துரு அப்படின்னு 7:45 அம்மா ஜலம் விடுறா. வாசலில் எட்டி பார்க்குறான். மாடுகள்லாம் ஒன்றும் ரிப்பன்லாம் ஒன்றும் கட்டலை, அது பாட்டு மேலே கத்தின்னு இருக்கு. உள்ளே திறந்து பார்த்தா டிஃபன் பாக்ஸ்லாம் கிடையாது. நம்மளும் பசங்களை எப்படி தானே பண்ணுறோம், முதல்ல ஸ்கூல் போச்சு எல்லாம் நல்லா இட்லி தோசைலாம் பண்ணி கொடுப்போம், அடுத்த நாள் போ தயிர் சாதம் அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் இல்லையா? அது மாதிரி அவன் அம்மா பண்ணான். அது மாதிரி அவன் அழகா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஹரி 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 வந்துட்டான். கிருஷ்ணன் வந்துட்டான். அழகா அங்கிருந்து கிளம்பி போகிறான். அந்த மாதிரி மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் நாளாக அவன் என்ன பண்ணுறான், இவாள்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரி பலவிதமான இதெல்லாம் நடந்துட்டு இருக்கச்சே, தேனுகாசுரன் வரான், இந்த அசுரன் வரான், அந்த அசுரன் வரான், எல்லாத்தையும் ஒருத்தரா. இவன் அந்த அசுரனோட கிருஷ்ணலீலன் அழகாக பார்க்கணும். இந்த அசுரர்களோட ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான் என் கிருஷ்ணன். என் கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா, இப்போ ராமாதாரெலாம் பார்த்தா பல நாள் போர், ராவணன் அடிக்கணும்னா ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணுறச்சே, வராகர் வரைச்சே பிரம்மா தேவாதேவர்கள்லாம் பார்க்குறான். இவனும் அப்பேற்பட்ட பராக்கிரமன் ஒரு க்ஷணத்தில் சங்கல்ப மாத்திரத்தில் உதச்சிடுவான் இவாளை. இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு எவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இருப்பான், ரொம்ப நேரம் சண்டை போடுறான். சினிமாலாம் காட்டுற மாதிரி பிரம்மா வந்து ஹிரண்யாக்ஷன் வதத்துக்கு முன்னாடி பிரம்மா வந்து கேட்டு, சுவாமி போகிறோம் ஓர் அடிச்சுட்டு எங்களுக்கு எத்தனை நேரம் குத்திக்கிட்டே இருக்கணும், அவனை வதம் பண்ணுங்க அப்படின்னா ஹிரண்யகசிபுக்கும் பிரதோஷ காலம் வரணுன்றதுக்காக அந்த மாதிரிலாம் அதில் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா லீலை பண்ணுறதுக்கு அவனுக்கு வேற வேலை இல்லை. கோப்பர்கள் இல்லை, கோபியர்கள் இல்லை இல்லையா? பிருந்தாவனவாசிகள்லாம் அங்கே இல்லை. இருந்திருந்தாங்கன்னா ஒரு க்ஷணம் அப்படி அவனை தள்ளி விட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிருப்பான். அதனால இந்த இடத்துல நீங்கள் பார்த்தோன்னா ஒரு பகாசுரனோ அகாசுரனோ இந்த அசுரனோ அந்த அசுரனோ சிரமமாக பண்ண மாட்டான் கிருஷ்ணன். நேராக போனோம் வாய் அப்படியே பிறந்து போட்டுருவான். அங்கேருந்து ஒரு 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 மாடு கண்ணுக்குட்டி மாதிரி வந்துன்னா அப்படி காலை பிடிச்சி கண்டு குண்டுலாம் இருந்தால் கடல் போட்டு தூக்கி போட்டுருவான். அவ்வளோதான், கிடுகிடுன்னு வேலை. ஏன்னா இவனுக்கு இங்கே வந்து விளையாடணும்.
அந்த மாதிரி பல அசுரர்கள்லாம் வந்துட்டு இருக்கா. இவனும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதுனால அவள்லாம் பார்க்கறா. கோகுலவாசிகள்லாம் கிருஷ்ணன் மட்டுமே பிரதானம், அவனே தான். அவளுக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு ஸ்திதி ஒன்று இருந்தது. ஆண்டாளுக்கெல்லாம் இருந்த ஸ்திதி என்ன ஸ்திதி அப்படின்னா, இவன் தான் சாட்சாத் பரபிரம்மம், இவன் தான் பகவான்றது தெரியும், கண்டிப்பா தெரியும் இவன் இல்லையா. ஆனால் அந்த சௌலபியத்தை விட்டு கொடுக்காம அவன்கிட்ட சுலபமா பழகிறான். இது எப்படி தெரியுது நம்மளுக்குன்னா, ஒரு அசுர விஷயம் போதும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஹே கிருஷ்ணா, ஹே தாமோதரா, நீ வா இவனை தான் கூப்பிடுறான். ஏன் வாக்காடு கூப்பிட, அம்மா அப்பா கூப்பிட வேண்டியதானே, ராஜாவை கூப்பிட வேண்டியதானே, இவன் தான் கூப்பிடுறான். தெரியும் நல்லா. அது போய் அவன் அதை சர்வ சாதாரண வதம் பண்றதையும் பார்த்து ரசிச்சவன். பகவான் கிட்டே ஆச்சாரியர்கிட்ட பிரார்த்தனை தான், உன்னுடைய அவதார காலத்துல பிறக்க வைக்க மாட்டேன், நீ இவ்வளவு அழகா எல்லாத்தையும் பக்த பரிகிரகம் சிஷ்ட நிகிரகம் பண்றச்சே அதை நேரா பார்க்கறதுக்கான ஒரு ஆனந்தத்தை கொடுக்க மாட்டியா, சகாயத்துக்கு எங்களை வச்சுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை, ஆசை. அந்த மாதிரி அவ பண்ணிட்டு இருக்கிறச்சே, அந்த மாதிரி வதங்கள்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கிறச்சே, இவெல்லாம் பார்க்கறா கிருஷ்ணனுக்கு தான் நம்மளுக்கு பிராதானியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த கோகுலத்தில் தான் இது மாதிரி நிறையா இவெல்லாம் வரா போட்டுருக்கு, நம்ம பேசாமல் அழகா எங்கேயாவது வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்த கிராமத்துக்கு எல்லாரும், யார் இவன் ஒருத்தனுக்கு இந்த ஆபத்துகள்லாம் வருது அப்படின்றதுனால அவன் எல்லாரும் சேர்ந்து நந்த கிராமம் போயிடுறான். பிருந்தாவனம் அப்படின்றதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த பகுதி தான். ஆக்சுவலி அங்கிருந்து இருந்துட்டு இவன் தினமும் பிருந்தாவனம் வருவான். பிருந்தாவனத்தில் பல வனங்கள் உபவனங்கள் இருக்குது. இந்த பக்கம் போய் விளையாடுவான், காமிவனத்தில் விளையாடுவான், அங்கே தாழ்வனத்துக்கு போவான். ஒரு வனமாக போய் அணுவனம் போய் விளையாடிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கான் கிருஷ்ணன். விளையாடிட்டு இருக்கச்சே சுக்கர் கதை சொல்லிட்டே வரச்சே பரீட்சித்துக்கிட்ட சொல்றார், அகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் கிட்ட போய் வாயில மாட்டின்டா இவ எல்லாரும். வாயில மாட்டின்ற உடனேவே அவ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. அப்ப சாப்பிட்டு இருக்கிறச்சே மாடு கன்றுக்குட்டிலாம் காணும். மாடு கன்றுக்குட்டி தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவாள்லாம் கிருஷ்ணன் உட்கார சொல்லி கோப பசங்கள்லாம் போறா. அவளையும் காணும். கிருஷ்ணன் பார்க்குறான், எங்கே இருக்கான்னா அகாசுரன் அப்படின்னு ஒரு பெரிய மலைப்பாம்பு குகை மாதிரி இருக்கு, வயிற்றுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுடுத்து. அப்பேற்பட்ட விஷம் அதுலேயே இதுங்கெல்லாம் மயங்கி உழுந்து வயிற்றுக்குள்ளே இருக்கு. நேராக உள்ளே போனான். உள்ளே போய் அந்த அகாசுரன் வயிற்று கழிச்சுன்னு வெளில வந்தான். தன்னுடைய ஸ்பர்ஷ மாத்திரத்தில் எல்லாரும் உயிர்ப்பிச்சான். இந்த பசங்களுக்கே ஒரு அழகான ஒரு விஷயம் உண்டு. அவன் என்ன பண்ணுவான்னா, தினம் என்னெல்லாம் நடந்ததுன்னு அவன் அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லுவான். சொல்கிறச்சே, இன்னைக்கு தெரியுமா ஒரு பெரிய கொக்கு ஒன்று வந்தது, அதை போய் அப்படியே கிழிச்சு போட்டாங்க அப்படின்னு. என்ன சொல்கிறேன், நம்ம கிருஷ்ணனா அப்படின்னுவான். இந்த மாதிரி என்னத்தை சொன்னாலும் அவன் பெருசாக ஒன்று நம்பிட்டு இருக்க மாட்டான். போக அந்த தாமோதர லீலை முடிஞ்ச உடனே அங்கே மணிகிரீவன் நலக்குபேரன் அப்படின்னு 2 பேர் இருந்தா இல்லையா, குபேரனோட பசங்க. அவளுக்கு உத்தாரணம் போய் இந்த மருது மரத்தை இடிக்கிறானோ இல்லையோ, அந்த இடத்துல அவ 2 பேர் பேசிட்டு இருக்காளோ இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஜோதி சுரூபமாக தான் பேசிட்டு இருக்கா. பசங்களாம் பார்க்குறது, அவத்துக்கு போய் சொல்றது, இந்த கிருஷ்ணன் உருட்டின்னு போனான், அவங்க ஒரு மரத்தை இடிச்சான், அது திடீர்னு 2 ஜோதியா வந்து ரொம்ப நேரம் ஏதோ பேசியிருந்தான். இவன் தான் எங்களுக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு ஜோதி எப்படி பேசும் தெரியும், என்ன கரகட்டேன் அப்படின்னு அவமாலாம். பட் போக இவருடைய பராக்கிரமம் பார்க்க அவளுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. இவன் பகவத் அம்சம்ன்றது தெரியுது, ரசிக்க ஆரம்பிக்கிறா இல்லையா. அதனால தினம் வந்த உடனேவே கேட்பானா, இன்னைக்கு என்ன நடந்தது. அந்த பழக்கம்லாம் நம்மளுக்கு இன்னைக்கும் குழந்தை ஸ்கூல் போயிட்டு வந்தா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டு இருப்பான் இல்லையா, இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்பான். இந்த இடத்துல அவர் சொல்லிட்டே வரார் சுகர், ஏதத் கௌமாரஜம் கர்ம ஹரேஹே ஆத்மா ஹி மோக்ஷணம் மிருத்யோஹ பௌகண்டே பாலா திருஷ்டுவா ஊச்சுர் விஸ்மிதா விரஜே சொல்லிட்டு வந்துருக்காரு. இந்த இடத்துல கௌமாரத்தில், அதாவது குமார வயசுன்றது ஒரு 5 வயசு, அடுத்து பருவங்கள்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்தது பௌகண்டம்னு சொல்லுவாங்க. அது ஒரு 6, 7, 8 வயசு போல. இவர் இந்த இடத்துல கதை சொல்லிட்டு இருக்கிறச்சே சொல்றார், இவன் இந்த அகாசுர வதம்ன்றது நடந்தது இல்லையா, அதை இவன் குமார பிராயத்தில் நடந்த அந்த வதத்தை பௌகண்ட பருவத்தில் போய் அவன் அம்மா அப்பா கிட்ட இந்த பசங்கள்லாம் சொல்லித்து. நம்மளா இருந்தால் இது 2த்துக்கும் புரியாது, கவனிச்சிருக்கும் மாட்டோம். ஏன்னா கதை ஆரம்பிச்சுன்னு தூக்கம் வந்து நம்மளுக்குலாம். ஆக்சுவலி பரீட்சத்தை அப்படி இல்லையே, அழகாக எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். இவர் இங்கே கௌமாரம் பௌகண்டம் நிறுத்திட்டான். அவர் சொல்றார், பிரம்மன்னு அழகா கேட்கலாம். கேட்டு பிரம்மன்னு காலாந்தர கிருத்தம் தத் காலினாம் கதம் பவேத் எத் கௌமாரே ஹரிகிருத்தம் ஜகு பௌகண்டகை. அது பக்காக கேட்கறான். கௌமாரத்தில் நடந்தது பௌகண்டத்தில் சொன்னேடே, நடுவில் என்ன ஆச்சு
அப்படின்னா இவர் அழகா சொல்றார், அதி அற்புதமா, சாது பிருஷ்டம் மகாபாக. பரம சந்தோஷம். குருக்கே தன்னுடைய சிஷ்யன் அவ்வளோ ஒரு அட்டன்டிவா இருக்கான், அவ்வளோ கேள்விகள்லாம் அழகா கேட்கறாங்கன்னா சந்தோஷம் தான் ஏற்படும். ஏன்னா இந்த மாதிரி நச்சரிச்சுட்டே இருக்காங்கலாம் தோணாது. நிறைய அழகா கேள்விலாம் கேட்டுட்டு அது எல்லாருக்கும் எடுத்து வேற சொல்லுவா, உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக. அதனால சாது பிருஷ்டம் மகாபாக துவயா பாகவதோத்தமா. என்ன வார்த்தை சுகர் வாயால இவன் துவயா இப்படி பாகவதோத்தமா இருக்கிறதுனால தான்டா இவ்வளோ அழகா கதை கேட்டுட்டு இருக்க. கதை அழகா கேட்டுட்டு நிறுத்தாதீங்க வதவிஸ்தராத்துன்னு சொல்லிட்டு இருக்காள். அப்பேற்பட்ட நீ கேட்டதுனால எனக்கு இந்த குஹ்யம், இப்ப நான் உனக்கு சொல்ல போறது, ஸ்ருணுஷ்வாவாஹிதோ ராஜன் அப்படி குஹ்யம் வதாமிதே ப்ரூயோ சித்தஸ்ய சிஷ்ய குருவோ குஹ்யம் அபியுதஹ. அப்பேற்பட்ட ஒரு குஹ்யமான ஒரு அழகான கதையை நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சமயம் என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஒரு வனங்களா போயிட்டு இருக்கச்சு, அதுக்கு முந்தின நாள் எப்பவுமே பகவான் சொல்லுவான், கிருஷ்ணன் சொல்லுவான், நாளைக்கு எங்க போறோம், எந்த வனத்துக்கு போறோம், எந்த இடத்துக்கு போறோம், கோக்குட்டிகள்னா எங்க மேயும், இன்னும் கோக்குட்டிகள் தான் வச்சுட்டு இருக்கா, எங்க மேயும், நம்ம என்னென்ன எடுத்துன்னு வரணும். ஏய் நீ தயிர் சாதம்டா, நீ ரசம் சாதம்டா, உங்க அம்மாவுக்கு கதம்பு சாம்பாரே பண்ண தெரியாது, வேற ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லு, இந்த சுண்டல் நன்னாவே உப்பே போட மாட்டான், இதெல்லாம் ஒன்னொன்னா இவன் தான் சொல்லுவான். சிம்பிளா தான் இருக்கும். தினங்களும் கட்டுன்றதா பண்ணி கொடுத்துட்டு இல்லையா, சிம்பிளா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு அவன் சொல்றான், ஏய் நாளைக்கு ரொம்ப விசேஷம்னா ஒரு இடத்துக்கு போறோம், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம், அதனால ஏய் ஸ்தோக கிருஷ்ணா நீ போய் இந்த இடத்துல இருந்து உங்க அம்மா கிட்ட சொல்லு, நீ கேட்டதா சொன்னா உங்க அம்மா பண்ணி கொடுக்க மாட்டா, கிருஷ்ணன் கேட்டான்னு சொல்லி பண்ணி கொடுப்பான். அகார உடச்சல் என்ன பண்ணுவா பண்ண சொல்லு, உங்க தைசா ததேவன் என்ன பண்ண சொல்லுவாங்க. நிறைய ஐட்டம், ஒரு மாடு வண்டியை கட்ட வேண்டியது இருக்கு, அவ்வளோ ஐட்டம் எடுத்துட்டு அழகா ஒரு வனம் இருக்கு, அந்த வனத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். அந்த வனத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு முதல்ல விளையாட ஆரம்பிக்கிறான். பகவானை என்ன பண்ணுவான், நம்மளுக்கு தான் தெரியும், பச்சை குதிரைன்னு ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த பச்சை குதிரையில் யாராவது ஒருத்தர் டாஸ் போடுவா, இல்லைன்னா ஏதாவது ஷாகுத்திரி போடுவா. அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் ஏதாவது நாமங்கள்லாம் சொல்லுவா, அது இந்த நாம மரவனுக்கு குறையணும் அப்படின்னுவா. அந்த மாதிரிலாம் நம்ம பழக்கம் வச்சுருந்தா கூட நல்லா இருக்கும். கேசவா அச்சுதா அனந்தா கோவிந்தா நாராயண முகுந்தா, யாருக்கு முகுந்தன் வருதோ அவள் தோத்தாங்குதி இப்படி சொன்னால் நல்லா இருக்கும் இல்லையோ. 1 2 3 4 ஷாகுத்திரி தான் போட்டு நம்ம பாட்டு அப்படி பண்ணிட்டு அந்த இடத்துல வழக்கமா இதெல்லாம் தெய்வ சோதித்தை தான் இவனுக்கு தெரியும் இல்லையா. கிருஷ்ணன் என்ன பண்ணா பார்த்தான், அந்த பச்சை குதிரைலாம் ஒருத்தர் குனியணும், இன்னொருத்தர் ஓடி இவனுடைய முதுகு அப்படி தட்டி அப்படி போய் உழணும் இல்லையா. அதான பச்சை குதிரை நம்மளுக்கு தெரியும். கிருஷ்ணன் பார்த்தான், குண்டு இது சம குண்டு, நல்லா வெண்ணெய் சாப்பிட்டு குண்டு, என்னால் ஓடலாம் முடியாது, நான் குனியறேன்னு சொல்லிட்டு தானா தோத்து போயிடுச்சு. தோத்து போனோட குனிய வச்சுட்டா இதை, அவங்க இருந்து வருது அத்தனை பசங்களும், கிருஷ்ணன் குனிஞ்சிட்டு இருக்கான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு விடுன்னு ஓடி வருவான். ஓடி நேரம் அவனுடைய முதுகுல பட்டால்னு ஒரு இது வச்சு அவனை தாண்டது யாரு, பிரம்மம். பரபிரம்மத்தை குனிய வச்சு அதை தாண்டது. நம்மளாம் இந்த இடத்துல ஒரு புக்கை வச்சு இதை தாண்டினாலே அபச்சாரம் இல்லையா, தாண்டது. அந்த மாதிரி தாண்டச்சே சிலதுடைய கால்கள்லாம் இவன் முதுகுல படுறது, பகவான் மேலே இதுகளுடைய பாதம் படுறது. ஆனந்தப்பட்டுக்கிறான் பகவான், அவ்வளோ ஆனந்தப்பட்டுக்கிறான். அதுக்காக தானே வந்தான். இவாளோடலாம் இப்படி விளையாடணும், இவாள் சுவாதீனமா விளையாடணும். பின்னாடி நம்ம இன்னைக்கு பாராயண கிரமத்தில் பார்த்தோம், யதுகுல வம்சத்துடைய ஒரு அதி அற்புதமான ஒரு வர்ணனை வந்தது இன்னைக்கு பாராயண கட்டத்தில், ஏகாதச ஸ்கந்தத்தில். அங்கே வந்தது, எந்த யதுகுல வம்சத்தில் பிறந்தவாள்னா யாரோட கட்டில்ல படுத்திருந்தாளோ, நடந்து போனாலோ, ஒரே இலையிலிருந்து சாப்பிட்டாலோ, இவன் போட்டுன்ற ட்ரெஸ் எல்லாம் அவள் எடுத்து போட்டுண்டாளோ, தினந்தனும் அவளோட உரையாடினாலோ, அப்பேற்பட்ட யதுகுல வம்சத்துக்கான அந்த இது அவளே தான், ஈடு அவளே தான். அந்த யதுகுல வம்சத்தையும் அழிச்சுட்டு தான் போனோம். இவாழ்த்து சையாசன போஜனாதிஷுன்னு அந்த இடத்துல இல்லையா. இவாழ்த்து இன்னுமே அதுக்கு மேல செண்டு பிடிச்சி இழுப்பான், என்னெல்லாம் பண்ண போறான்னு பார்க்க போறேன். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து மேல இருந்து அக்னி, வருணன், இந்திரன், வாயு எல்லாம் பார்க்கறான். 30 கோடி தேவர்களுக்கு இன்னொரு அழகுதான் இன்னைக்கும் நடக்கிறது. துல்லியமா இருக்கிற அழகு தெரியும். இந்த லீலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறச்சு, தேவலோகத்தில் இருக்கிறவா, தேவர்கள், கிண்ணறர்கள், அப்சரசுகள், கந்தர்வர்கள் எல்லாரும் அப்படி எப்பவுமே மேலே வந்துடுவா. அவள் விமானத்தை எடுத்துன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன அழகுன்னு. ஒரு லீலையும் பார்த்துட்டு இருப்பா. திருநாவர்தனம் தான் பார்த்துட்டு இருந்தா, ஒரு லீலையும் பார்த்துட்டு இருந்தா. இந்த லீலையை பார்த்தோடனே அவளால் மனசு தாங்கலை. இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுமா. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் இவ்வளோ வாஜக யஜ்ஞம் பண்ணி, இவ்வளோ அசுவமேத யஜ்ஞம் பண்ணி, நான் இந்திரனா இருக்கேன், சந்திரனா இருக்கேன்,
சர்வ சுலபமாக இவனை போய் தாண்டான், இவன் மேலே வர கால் வேற படத்தை சந்தோஷப்பட்டுக்கிறான், நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரா. தேவாலெல்லாம் கீழே இறங்கி வரா. வந்தா கோப்ப வேஷம் தானே போட்டு வரணும். இதுகளுக்கெல்லாம் தெரியும், தன் கிராமத்திலேருந்து யார் வந்தான்னு தெரியும். முன்னாடியே சொல்லியிருக்கோம், நேற்றுக்கும் பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தோம், கோப்ப பசங்களுக்கு கோபியர்களுக்கு என்னென்னா தனக்கு கிடைச்ச கிருஷ்ணன் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுக்கெல்லாம் முண்டாசை கட்டின்னு வந்துடுத்து. எல்லாம் தேவர்கள் யார் அக்னி இந்திரன்லாம் எல்லாம் வந்துடுத்து. இங்கே உட்காந்து இதெல்லாம் சொல்கிறதுனால, இந்த கிரகத்தில் சொல்கிறதுனால வந்துடுத்துன்னு சொல்லலாம். வெளில போய் இந்திரன் வந்துடுத்துன்னா கோச்சுப்போம் ஆக்சுவலி இல்லையா, ஜாகிரதையாக இருக்கணும். எல்லாம் வந்துடுத்து. வந்தோடனே இவெல்லாம் பார்க்குறேன், என்னடா அப்படின்றா, நான் கூட விளையாடணும். யாரோ இன்னொரு கிராமத்துலேருந்து வந்திருக்காடா, இவனை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லையே, யாரோ இன்னொரு கிராமத்துலேருந்து வந்திருக்காளே, யாரும் வந்திருக்கா பாரு, இவன்லாம் வந்திருக்காங்க, விளையாடுங்கடா எல்லாரும். உங்களுக்கு தெரியுமா பச்சைகுதிரை எப்படி தாண்டணும்? தெரியும், போய் தாண்டு. கிருஷ்ணா குரிடா அப்படின்றதுக்கு இதுலாம் ஸ்தோக கிருஷ்ணன்லாம் சொல்றது. அங்கேருந்து வரான், விட்டு 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 ஓடி வரான். அக்னி ஓடி வந்து அப்படியே யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணன் போய் குடிஞ்சு இருக்கான், இவன் அப்படியே ஓடி கிடு 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 ஓடி வந்து அப்படியே காலில் விழுந்து அவனை தொட்டு ஒத்திட்டு போறான். இந்த பசங்கள்லாம் பார்க்குறது, என்னடா இது விளையாட தெரியும்னு சொன்னானே, ஒன்றுமே விளையாட தெரியலையே, யாரா நீ, உனக்கு விளையாட தெரியாது, அவன் அனுப்பு, நான் அடுத்தது அங்கேருந்து வரணும்னு வரான். அவன் ஓடி வந்து கிடுக்கிட்டு ஓடி வந்து அப்படியே கிட்டக்க வந்து கையை முதுக்கில் இருக்கணும், கீழே வந்து காத்துன்னு நாராயணன் கணக்கில் போட்டு போயிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரா இருந்த பசங்க, என்னடா இந்த பக்கத்து கிராமத்தில் இந்த விளையாட்டை சொல்லி தெரியலையா, ஒன்றுமே தெரியல, மக்கா இருக்குதுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு விளையாட நான் சொல்லித்தரேன் வா அப்படின்னு அக்னியோட கையை பிடிக்கிறான் இந்த கோப்ப பையன். சுடுறான்டா இவன் அக்னி. இன்னொருத்த வருணோட கை ரொம்ப சில்லுன்னு இருக்காண்டா, ஒரு ஈரமா இருக்கடா, வேர்வையா என்னன்னே தெரியல எனக்கு அப்படின்ட்டு. அவனால விளையாட முடியல. இவன் என்ன சொல்லி கொடுத்தாலும் விளையாட முடியல. காரணம், அக்னிக்கு தான் அக்னின்ற அகங்காரம் இருக்கு, பிரஜை இருக்கு. இந்திரனுக்கு அது இருக்கு, வருணனுக்கு இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு பாடம், இதெல்லாம் தத்துவம். நேற்றுக்கே பார்த்தோம் இல்லையா, பாகவத லீலைகளை அப்படியே பார்த்துட முடியாது. மேலோங்கி ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கும், அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கும், அதுக்கு ஒரு ரசம் இருக்கும். அந்த தத்துவம் என்னன்னா, யார் தேகாபிமானத்தை விடலையோ அவளால் கிருஷ்ணனை அனுபவிக்க முடியாது. நான் அப்படின்றது போயிடணும், கரைஞ்சு போயிடணும் அவனுக்குள்ள. கரையிலன்னா அவனை அனுபவிக்க முடியாது. அதனுடைய ரசம் என்னன்னா, அப்பேற்பட்ட கிருஷ்ணனோட அங்கே விளையாடுது. இதுதானே ரசம், அதுதானே நம்மளுக்குலாம் வேணும். அப்போ நான் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோமே, நான் பாராயணம் பண்ணேன், பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கோம், நான் பிரவச்சனம் பண்ணேன், இப்பேற்பட்ட காரியங்கள் நான் பண்ணேன், இவ்வளோ கோயில்களுக்கு நான் போயிட்டு வந்தேன், இவ்வளோ தர்ம காரியங்கள் பண்ணேன், நான் கிருஷ்ணனை அனுபவிக்க முடியவே முடியாது. அதை உணர்த்தக்கூடிய இந்த விஷயம் பார்த்தா தேவர்கள்லாம், இந்த கோப பசங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு இத்தனை நேரம் கிருஷ்ணன் நமஸ்காரம் இருந்தால் இவாளுக்கு நமஸ்காரம் மட்டும் போயிட்டான். உடனே இவாள்லாம் அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. எல்லாம் மாட்டு வண்டியில் கட்டின்னு எடுத்துன்னு இதெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அழகா கிருஷ்ணன் நடுவில் உட்காந்துக்கிறான். சுத்தி எல்லா கோப பசங்களும் ஒரு தாமரையோடைய இதழ்கள் எப்படி அழகா சுத்தி இருக்குமோ அப்படி உட்காந்துக்கிறா அப்படின்னு வர்ணம் வருது இந்த இடத்துல. அந்த இடத்துல உட்காந்து ஒரு 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 கோப பசங்களும், கிருஷ்ணா தான் எடுத்து வாயில போட்டுக்க வேண்டியதானே, கிருஷ்ணா எங்க அம்மா அக்காரத்தில் பண்ணியிருக்காடா, எடுத்துக்கோ. முதல் வார்த்தை அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் சொல்லி அறிவொன்றும் இல்லாத ஆயர்கள் பகவானோட உச்சிஷ்டம் போகணும்னு தெரிஞ்சிருக்கு. அவன் எடுத்த உடனே பகவானுக்கு கொடுக்குறான். பகவானுக்கு கொடுத்தவொடனே அப்படி பார்க்குறான், இப்படி வாங்கிக்கிறான். இன்னொருத்தர் எலுமிச்சம்பழ சாதம் கொடுக்குறா, இங்கே வச்சுக்கிறா. இன்னொருத்தர் ஸ்ரீ வைஷ்ணவ இருக்கு புளியோதரை கொடுக்குறா, இங்கே வச்சுக்கிறான். இன்னொருத்தர் கதம்ப சாதத்தை கொடுக்குறா, வச்சுக்கிறா. இன்னொருத்தர் நல்லா கருடா போட்டிருக்கா, இங்கே வச்சுக்கிறான். ஒரு இடத்துல அழகா வச்சுட்டு அவனோட கை பண்டரி வந்து ஆஷாட ஏகாதசியில் விஸ்தாரம் வாங்கிட்டே இருக்கு. திருவிக்கிரமாதான் இங்கே பண்ணியிருக்காங்க இருக்கு. அவ்வளோ பதார்த்தங்கள் இருக்கு அந்த இடத்துல. எல்லாத்தையும் ஒன்னொன்னா வச்சுட்டு, ஊர்கா விட்டு போயிட்டுறா, எங்கடா வைக்கிறது, இங்கே வெயிட்டா அப்படின்றான். எல்லாத்தையும் அழகா இந்த இடத்துல வச்சுட்டு இருக்கா. இதை வர்ணனை பண்றது யாரு? ஸ்ரீ சுகர். பிப்ரத்வேணும் ஜடரபட்டயோஹோ ஸ்ருங்கவேத்ரேக சகக்ஷேம் வாமே பாணோ மஸ்ருண கவளம் தத் பலான் அங்குலீஷு இந்த இடத்துல வச்சுட்டு இருக்கான். விரல்ல திஷ்டன் மத்தியே அவளுக்கு நடுவில் வச்சுட்டு இருக்கான், உட்கார்ந்துட்டு இருக்கான். யாருக்கு நடுவில்? என்ன வார்த்தை போட்டார்? கோபர்கள்னு போடல. திஷ்டன் மத்தியே ஸ்வபரி சுஹ்ருதோ, தன்னுடைய சுஹ்ருதங்களோடு சுஹ்ருதங்கள் ஹாசயன் நர்மபிஹி ஸ்வை, அழகா ஒரு மந்தஹாசத்தை பதில் தரிச்சுட்டு. ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யக்ஞபுக் பாலகேழி, அப்பேற்பட்ட யக்ஞபுக் புரோட சமயத்தில் என்ன கொடுக்குறாளோ, என்ன அவிசை ஏற்றுக்கிறாளோ அது எல்லாருக்கும் அந்தரியாமையாக இருந்துட்டு ஏற்றுக்கக்கூடியவன். அதுக்கெல்லாம் அவ்வளோ மடி பார்க்கணும்,
அவ்வளோ ஆச்சாரம் பார்க்கணும், அவ்வளோ அனுஷ்டானத்தில் இருக்கணும், பல நாட்கள் பண்ணணும். அதெல்லாத்தையும் யார் அவனுடைய ஒரு தேவதைக்கும் அந்தர்யாமையாக இருந்து ஏற்றுக்கிறானோ, பாலகேளி அப்படின்னு அதி அற்புதமான ஒரு பாலகேளி அந்த இடத்துல உட்காடுறான். எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இன்னொருத்தர் பார்க்கறான். இவனுக்கு டேய் இது அக்காரோட ரொம்ப நல்லா இருந்துதான், இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்றான். இந்த இடத்துல அந்த இடத்துல மாவடு இருக்கு, மாவடை எடுத்து கொடு அப்படின்றான். அந்த பையன் சொல்றான், டேய் நீ கடிச்சுக்கோடா அப்படின்றான். மாவடுலாம் எனக்கு ஒண்ணுதான் இருக்கு, நீ கடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்றது. ஒன்னு சொல்றான், என்னத்தை கடிக்கிறேன், நான் இந்த பக்கம் தான் எச்சல்னு பாக்குறேன், நான் இந்த பக்கம் தான் நான் கடிச்சிருக்கேன், அந்த பக்கத்துல நீ கடிச்சுக்கோ அப்படின்றான். இன்னொரு பையன் சொல்றான், உன்னோட சக்கரை பொங்கல் எனக்கு கொஞ்சம் கொடுறா, எனக்கு காலி அடித்து நீ எடுக்கிறான். அவன் சொல்றான், காத்துமா உங்க அம்மா புளியோதரை ரொம்ப நாளா பண்ணியிருந்தாடா, கொஞ்சம் காலி ஆயிடுறான். என்னடா காலி ஆயிடுத்து, ஆ காட்டு ஆ இருக்கு, அந்த புளியோரையும் அந்த புள்ளையோட வாயிலிருந்து எடுத்து தன் வாயில போட்டுக்கிறான். இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த காட்சி எங்க பார்க்கறது சொல்லுங்க எல்லாத்தையும். நம்மளாம் சாதாரணமானவர்கள் எல்லாம் அனுஷ்டானத்தெல்லாம் இப்போ சொல்ற விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கணும். அனுஷ்டானத்தை விட்டுடுங்கோ, இந்த விஷயங்கள்லாம் விட்டுடுங்கோன்னு யாரும் சொல்லலை. இந்த பாவத்தோட பண்றதுனா பண்ணலாம். அப்படின்னா நம்ம 10 பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோன்றது நிறைய பண்றோம் இல்லையா, பண்ணிதான் ஆகணும். அதை யாரும் பண்ணாதுன்னு சொல்லலை. இந்த பாவப்பிரதானமா பண்ணணும், பகவானுக்கு அத்தனை அப்படின்னு அவ்வளவு அழகா பண்ணணும் அப்படின்றதுனால இந்த அதி அற்புதமான காட்சி அந்த இடத்துல இருந்து, அந்த காட்சி இருந்துட்டு இருக்கிறச்சே இந்த தேவர்கள்லாம் போறான். அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு மேல பிரம்மா வர. பிரம்மா அதை வந்த உடனே தேவர்கள்லாம் மூஞ்சி என்ன ஆச்சு, அக்னி வரனா சாதாரண குதுகுலமா இருப்பாடே, யாராவது படிச்சுட்டு வந்திருப்பாடே எல்லாரும், என்ன எதுவும் நடக்கலையானா, இல்ல கீழே என்ன நடந்ததுன்றத சொன்னாவா. பிரம்மாவுக்கு உடனே அந்த அந்த வனத்துக்கு போய் எல்லாத்தையும் பார்க்கணும்னு தோணித்து பிரம்மா அங்கிருந்து ஆகாச மார்க்கமா வரார். இந்த காட்சி அவர் பார்க்கிறார். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். பிரம்மா தான் சுயம்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரார். இவன் இன்னொருத்தருடைய வாயிலிருந்து எச்சலோட சேர்த்து தன் வாயில போட்டுக்கிறான். இவரால் தாங்க முடியல. அந்த காட்சியை பார்த்து அஹோபாக்கியம் அஹோபாக்கியம் அஹோபாக்கியம்ன்றார். அந்த காட்சியை அதி அற்புதமா நம்ம கோவிந்த சதகத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா வர்ணனை பண்ணதை கீர்த்தனமா கேட்டுட்டு மேல பிரம்மா என்ன பண்ணாருன்றதை பார்க்கலாம். ராதே கிருஷ்ணன். ஆடியோ அற்புதமான வர்ணனை அந்த இடத்துல பார்த்தோம். அதை பார்த்த உடனே பிரம்மா அப்படியே வேந்து போறார். அவர் மனசுல ஒரு எண்ணம் உதிக்கிறதான். பிரம்மாக்கு என்ன எண்ணம் உதிக்கிறதுனா, என்னுடைய சுவாமி இவ்வளவு சுவாதீனமா லீலை பண்ணிட்டு இருக்கான், எனக்கு மட்டும் ஒரு வேலை கொடுத்து அங்க மேல உட்கார வச்சுட்டோம்.
இல்லையா? அங்கேருந்து பன்றிபுரம் போயிட்டு பிருந்தாவனம் போயிட்டு எல்லாரையும் கூட கூட்டின்னு போகிறோம். அவள்லாம் நீங்கள் பாங்கே பேரே போங்கோ, நீங்கள் அடா ராதா கோபிநாத் போங்க, நீங்கள் புளியனத்துக்கு போங்க, நீங்கள் இட்லி தலையில் உட்காருங்கோ, நீங்கள் பாராயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் பாவம் ஆர்கனைஸ் பண்ணிருப்பார் இல்லையா? பிரம்மா நினச்சிக்கிறார், எனக்கு இந்த வேலை கொடுத்து உட்கார வச்சுட்டானே, எனக்கு கொடுக்க மாட்டேன். எனக்குன்னு இது வரைக்கும் யாரும் அனுபவிக்காத ஒரு பாவம், யாரும் அனுபவிக்காத ஒரு விஷயம், யாரும் அனுபவிக்காத ஒரு லீலை, இதுக்கு மேலே இந்த லீலை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அதி அற்புதமான லீலையை சுவாமி எனக்கு நீங்க வரவழைக்க மாட்டேடான்னு அங்க நினைக்கிறார். இங்க மோகத்தை போட்டுடுறான் உடனே. பிரம்ம வைமோகன லீலைன்னு பேர். இப்ப நம்ம அனுபவிக்க வேண்டிய லீலை பிரம்மா மோகம் அடைஞ்சார் அப்படின்ட்டு. தத்துவம் என்ன அப்படின்னா, பிரம்மாவை இவன் மோகம் அடைய வைக்கல. அந்த பிரம்மா தன்னுடைய பிரஜையை இழந்து அவரும் ஒரு கோபபாவத்தை எடுத்துக்கணுன்றதுக்காக பகவான் போட்ட மோகம் இது. ஏன்னால் இதுக்கு முன்னாடி சதுஸ்லோகி பாகவத்தை முடிஞ்சவனவே நீங்க இந்த வேலையை பாருங்க, நான் விமுகத்தி கருதிச்சுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். நான் விமுகத்தி கருதிச்சது உங்களுக்கு மோகம் வராது, நீங்க பிரம்மபட்டத்தில் இருந்துட்டு சிருஷ்டியை படைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இங்க பிரம்ம வைமோகன லீலைன்னு ஒத்துப்பாடா? அது கிடையாது. பகவான் தானா எடுத்து போட்ட லீலை அது. அழகா அந்த விமோகனத்தை கொடுக்குறான். கொடுத்த உடனே பிரம்மாக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த பகவானை உட்காந்துருக்கானே, இவன் பேர்பட்ட ஒரு சின்ன கிருஷ்ணன் தானே, இவன் இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ, நம்ம இவனோட கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த நேரத்தில் தான் அந்த பசுக்கள் எல்லாம் அப்படி போக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம். அவளை தேடிட்டு இது இன்னும் சாப்பிட்டு முடிக்கல இல்லையா, பாவம் குண்டு நிறையா சாப்பிடணும். அதனால அந்த கோப குழந்தைகள் என்ன சொல்றது, டேய் இன்னும் நிறைய மிச்சம் மீதிருக்கலாம், நீ சாப்பிட்டு நீ எழுந்து வராத, அந்த அந்த கண்டுபிடிக்கலாம் நாங்கள் தேடின்னு வரோம். அவளை போனான் பிரம்மா, நேராக போனார். அவன் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டான். அங்கே இருந்து வரான் இவன், இன்னும் சாப்பிட்டு முடிச்ச பாடு இல்லை. என்னடா இவன் போனா இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு பார்த்தா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் கண்ணை மூடுன்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு 5-6 வயசு கிருஷ்ணன், நீலமேக ஷியாமலா பீதாம்பர தாரியா, இடுப்பில் அழகான வேணு அணிஞ்சுண்டு, சில வாத்தியங்கள் எல்லாத்தையும் வச்சுண்டு, மயிலிறக தரிச்சுண்டு, புழுதியோடு இருந்துண்டு, அதி அற்புதமாக அந்த இடத்துல நின்றுண்டு, கையில் ஜட்டர பட்டரக அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இந்த இடத்துல கையில் எல்லாத்தையும் வச்சுண்டு, அதில் சிலது முடிஞ்சிருக்கு சிலது முடிக்கலை, இது எல்லாத்தையும் பார்த்துண்டு எங்கே இவாளை காணோம், ஏ ஸ்தோக கிருஷ்ணா எங்கடா, இவனே எங்கடா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா அவன் தேடிட்டு இருக்கான். அந்த கண்ணுப்பட்டிக்கெல்லாம் ஒன்று பேர் வச்சிருப்பான். கல்யாணி, கோமதி அப்படின்னு கத்துறான். ஒன்றும் பதில் கொடுக்க காணும். இதெல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான். ஒரு க்ஷணம் கண்ணை மூடிக்கிறான். என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறான். இவாள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுடுத்தவனுக்கு நேராக ஒரு மரத்தடியில் போய் நின்றுட்டு இருக்கான். நடந்து சோக கிருஷ்ணா எங்கடா, கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்க வேண்டியது. கல்யாணி எங்கடி போனேன், கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்க வேண்டியது. அந்த மாதிரி அழகா அதில் நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனால் கண்டுபிடிக்க முடியல. யாவத் வத்சவத்ச கால்பக வபுஹூம் யாவத் கராங்க்யார்திகம் யாவத் யஷ்டி விஷாண வேணு ததசிக் யாவத் விஷு விபூஷாம்பரம் யாவத் சீல குணாபிதா கிருதிவயः யாவத் விஹாராதிகம் சர்வம் விஷ்ணுமயம் கிரோங்கவத் அஜஹ சர்வஸ்வரூபோ பவோ. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணு மூடிட்டு பார்த்துக்கணும். பகவான் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கான். என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு ஒரு க்ஷணத்துல யாவும் விஷ்ணுமயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஒரு கோப பசங்கள் ஒரு மாடு கண்ணுக்குட்டி அதெல்லாம் தானே ஆகிறான். பகவான் எந்தெந்த பசங்க எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிறான். எவன் புத்திசாலியா இருந்தானோ புத்திசாலி ஆகிறான், எவன் மக்கா இருந்தானோ மக்காரான், எவன் நீல டிராயர் போட்டிருந்தானோ அந்த நீல டிராயர் போட்டு இருக்கான், எவனுக்கு கழுத்துல புலிரகம் போட்டுட்டு இருந்தான், யாருக்கு இந்த இடத்துல ஒரு வளையல் இருந்ததோ வளையலாம் ஆனா, அரக்கலாங்கேரி யார்கிட்டலாம் இருந்ததோ அதை வச்சுட்டு இருந்தான், யார் அந்த இடத்துல இருந்து ஒரு குண்டலம் ஒன்று இருந்தா அந்த குண்டலமானா, அந்தந்த மாடு கண்ணுக்குட்டிக்கு அடையாளத்துக்காக சிலர்லாம் சில கலர்ல ரிப்பன்லாம் கட்டிருப்பான். அந்தந்த ரிப்பன் ஆனா சிவப்பு மாடானா, வெள்ளை மாடானா, வெள்ளை மாட்டுல கருப்பு புள்ளினா வெள்ளை மாட்டுல கருப்பு புள்ளி ஆனா, கருப்பு மாட்டுல வெள்ளை புள்ளினா அப்படி ஆனா, ஒரு விஷயமா ஆனா அழகா ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல ரசிச்சு சொல்லுவார். அந்தந்த டிஃபன் பாக்ஸ் ஆனா, டிஃபன் பாக்ஸோட மூடி சப்பையா இருக்குன்னா சப்பையானா, தத்தத் வத்சான் புதந்தி தத்தத் கோஷ்டே நிவேஷ்ய சஹம் தத்தத் ஆத்மா அபவத் ராஜன் தத்தத் சத்வ பிரவிஷ்டவான அவளுக்குள்ள தானே நுழைஞ்சான். ஆச்சு கிளம்பி ஊருக்கு போட கிடுகிடு அழகா ஊருக்கு போனான். எல்லாம் ஊருக்குள்ள நுழைஞ்சு இவன் சாயந்தரம் வரத அழகா பார்த்துட்டு இருப்பான். எல்லாரும் எப்போ இவன் வரான்னு பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இருக்கிறச்ச அழகா வரான். அன்னைக்கு என்னவோ தெரியல, என்னோ ஒரு வித்தியாசமா இருக்கு காட்சி. அந்த பிருந்தாவன வாசிகளுக்கெல்லாம் இன்னும் வித்தியாசமா இருக்கு, இன்னும் ரொம்ப தேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. என் புள்ள ஒன்று இப்படிலாம் இருக்காது அப்படின்னு
திடீர்னு என்ன தெரியல, இந்த புள்ள இன்னைக்கு வந்தா நல்லா திட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இருந்தா வந்தோடனே கண்ணே வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் எல்லாத்தையும் கொடுக்குறா, பூச்சிலாம் கொடுக்குறா, எல்லாத்தையும் கொடுக்குறா. மாடுகளுக்கெல்லாம் தன்னுடைய கண்ணுக்குட்டிகள் மேல அப்பேற்பட்ட ஒரு வாஞ்சி வந்துடுது. அந்த வாஞ்சினால எப்பவுமே நக்கி கொடுக்கறதோட அதிகமா நக்கி கொடுத்துட்டு இருக்கு. தினம் தினம் நடந்துட்டு இருக்கு. போயிட்டு வந்துட்டு இருக்கான். யாருக்கும் என்ன நடக்கிறதுன்னு புரியல. ஏதோ ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தம் மட்டும் அவளுடைய மனசுல இருக்கு. அந்த ஆனந்தம் என்னதுன்னு தெரியல யாருக்கும். இதை பலராமர் அண்ணா பார்த்துட்டு இருக்காரு. அங்கிருந்து பார்த்துட்டாரு, என்னடா நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. திடீர்னு அவருக்கு எங்க ஒரு க்ளூ கிடைக்கிறதுனா, சாதாரணமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பசுமாடுகள்லாம் நிறைய கண்ணுக்குட்டி போடும் இல்லையா, அந்த மாதிரி கண்ணுக்குட்டி போட்டு இருக்கிறச்சே சாதாரணமா என்ன பண்ணும், எப்போ சமீபத்தில் பிறந்த இருக்கிறதுலே குட்டியோ அதை நக்கி கொடுத்துட்டோம், அதுக்கு தான் ஊட்டும். அதுக்கு முன்னாடி பிறந்ததுக்கு எல்லாத்தையும் நீ போய் மேய்ச்சிக்கோ அப்படின்னு விட்டுடும். ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன நடக்கிறது, இந்த இந்த மாடுகள்லாம் அந்த முன்னாடி பிறந்த கண்ணுக்குட்டிகளுக்கு யாரு மேய்க்க போனாலும் அந்த கண்ணுக்குட்டிகளுக்கு ஊட்டுறது, அதை அதிகமாக நக்கி கொடுக்கறது. இது பாவம் குட்டி பால் வேணும்னா தள்ளி விட்டுட்டு இருக்குது. ஆக்சுவலி அப்பதான் பலராமன் பார்க்கறது இங்க வேற ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நேராக போய் கிருஷ்ணன் கிட்ட கேட்கறான். என்னடா நடந்துருக்கு கிருஷ்ணன்? என்னன்னா ஒன்றும் இல்லையே அப்படின்றது ஒன்றுமே தெரியாத மாதிரி. என்கிட்ட விளையாடாத, நீ உலகத்துக்கு வேணா எல்லாம் பூச்சி காட்டலாம், என்கிட்ட தான் நான் விளையாடக்கூடாது. என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னும் நானும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்துட்டு தானே இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாதான்னு கேட்கலாம். பலராமன் தானே, எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாதா? என்னடா சொல்ற, தெரியல, உத்து பாரு அப்படின்றான். அப்பேற்பட்ட அதி அற்புதமான கிருஷ்ணஸ்வரூபம் எல்லாருக்குள்ளேயும் தெரியுது. அத்தனை பேருக்குள்ளேயும் கிருஷ்ணஸ்வரூபமா இருக்கு. வேணுவை வச்சுட்டு இருக்கான், எல்லாம் அழகா இருக்கான். பலராமனுக்கு புரிஞ்சுடுது இதுதான் அப்படின்ட்டு. ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போறார். பிரம்மா அப்படி தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் பிரம்மலோகத்துல. ஒரு நாள் சரஸ்வதி மாதா கூப்பிடுறான். கூப்பிட்டு என்னன்னா நடந்துட்டு இருக்கீங்க, என்னதான் பண்ணி வச்சிருக்கேன், என்னால இங்க இருக்க முடியல அப்படின்றா. என்னமா ஆச்சுன்னா, இங்க பாருங்க ஒரே மேன் ஏதோ கத்துட்டு இருக்கா, பசங்க எல்லாம் மேல தாவி குச்சி கீழே குச்சி போயிட்டு இருக்கு, ஒரே சாணியா இருக்கு, ஒரே கோமூத்திரமா இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்றது, என்ன பண்ணி வச்சேன், எங்கிருந்து வாழலாம் கூட்டின்னு வந்தேன் அப்படின்னா பிரம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அப்படியா, அது கவனிச்சியான்றதுக்காக தான் பார்க்குறேன், கொஞ்சம் நான் கீழே போயிட்டு வந்துட்டு உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா இந்த இடத்துல அப்போதான் ஞாபகம் வருது, இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அத்தனையும் அப்படியே இருக்கு. மாடா இருக்கு, கண்ணுக்குட்டி குட்டியா இருக்கு, ரிப்பனா இருக்கு, சப்படப்பாவா இருக்கு, அத்தனையும் அப்படியே இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. உடனே பிரம்மா உழுந்தடிச்சு ஓடி வந்து பார்க்குறான். பிரம்மலோகத்துல நீங்க வருத்தப்பட அவங்க கூட்டின்னு வந்துட்டாங்க இருக்கு அப்படின்னு நினைச்சு அங்கே போய் பார்த்தா அது அத்தனையும் அங்கே இருக்கு. அங்கேருந்து எட்டி பார்க்குறேன், இது அத்தனையும் இங்கே இருக்கு. எல்லாம் ஒரு 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 இத்தனை ஒரு அச்சு கூட மாறலை. அவருக்கே ஒரு ஒரு சந்தேகம் வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா அவன் கீழே தலை சொறியணும், தலை சொன்னா மேலே இருக்கணும், தலை சொறியணும், கீழே கண்ணை கசக்கிறான், மேலே இருக்கிற கண்ணை கசக்கிறான். ஒன்று நடக்கிறது அப்படியே பிரதிபிம்பம் மாதிரி இருக்கு அந்த இடத்துல. பிரம்மா பார்க்குறாரு, அவருக்கே தோணிட்டான், இது நான் படைச்சதா, அது நான் படைச்சதா, நான் படைச்சதுதான் கீழே இருக்கா, இங்க ஏதோ மாயாஜாலம் நடந்துட்டு இருக்கா, நான் படைச்சது இங்க மேல இருக்கா, கீழே இருக்கிறது மாயாஜாலம் நடந்துட்டா அப்படின்னு பார்க்கிறார். உடனே பகவான் அந்த மாயையை நீக்கிறான். இதெல்லாம் அவன் பண்ணக்கூடிய லீலைகள். இவருக்கு இந்த காட்சி தானே வேணும். இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு காட்சி, யாருமே அனுபவிக்காத ஒரு லீலைன்னார். அவ்வளவு அனுபவிச்சு அந்த மாதிரி ஒரு லீலையை பண்ணி காமிச்சிட்டான் அவன். உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு மோகம் போறது, நேரம் கீழே வருது. ஏ கிருஷ்ணா, அது கீழே உட்காந்துருக்கு, கீழே வர இறங்கி வந்துட்டு இருக்கச்சே அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா எல்லாத்தையும் அப்படி கையில வச்சுட்டு அந்த அங்குலிகைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஊருக்காக இருக்க எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு மரத்தடியில் நின்று, ஏ ஸ்தோக கிருஷ்ணா எங்கடா போயிட்ட, இன்னொன்று வாயில போட்டுக்கிட்டு, ஏ கல்யாணி எங்கடி போயிட்ட, எடுத்து வாயில போட்டுக்கிறது. இவர் வந்தார், என்ன மாயை பாயுது, என்ன லட்சணமே எனக்கு ஒன்றும் புரியலையே, இவெல்லாம் யாரு, நான் தான் இவளெல்லாம் கூட்டின்னு போயிட்டேனே அப்படின்றார். பகவான் மறுபடியும் உத்து பாருங்கோ அப்படின்றார். உத்து பார்க்கறான். அந்த இடத்துல தாவத் சர்வே வத்சபாலாஹ பஷ்யதஹ அஜஸ்ய தட்சணாத் திருஷ்யந்தஹ கனஷ்யாமாஹ பீதகௌஷே வாசசஹ. கண்ணை மூடின்னு பார்க்கணும். அது அந்த இடத்துல கிருஷ்ணன் இருக்கான், அவனை சுத்தி அப்பேற்பட்ட கோப பசங்கள்லாம் இருக்கா, மாடு கண்ணு விட்டுகள்லாம் இருக்கு, ஜட வஸ்துக்கள்லாம் இருக்கு, அது அத்தனையும் அந்த இடத்துல இருக்கு. ஒன்றும் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, சதுர்புஜாஹ சங்க சக்கர கதா ராஜீவ பாணய கிரீட்டின குண்டலின ஹாரிணோ வனமாலின ஸ்ரீவத்சாங்கத
தோரத்ன கம்புகங்கணபாணே நூபுரை கடகை பாதா கட்டிசூத்திர அங்குலிகை ஆங்கிரிமஸ்தகமா பூர்ணா துளசீனவதாமபி கோமலை சர்வகாத்ரேஷு பூரி புண்ணியவதர்ப்பிதை. ஒன்றும் பகவானாவே இருக்கிறதுனால சத்துர்புஜ நாராயணனா ஒன்று காட்சி கொடுக்குறான். ஒரு வஸ்துவும் சத்துர்புஜ நாராயணனா இருக்கு. இந்த ஆச்சாரியனா அழகா ரசபூர்வமா பாவபூர்வமா சொல்றா. யார் யாருக்கு எந்தெந்த பாவம் இருக்கோ அப்படி எப்படியா. இதுக்கு முன்னாடி இந்த பிரம்மாவுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி பலராமர் கேட்டார், கிருஷ்ணனா தெரிஞ்சான் எல்லாருக்கும். இந்த இடத்துல கிருஷ்ணனா தெரிய வேண்டியதானே, சத்துர்புஜ நாராயணனா தெரியணும். அதே நேரத்தில் அந்த இடத்துல பிரகலாதன் வந்து இவர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க யார் அப்படின்னு கேட்டிருந்தா ஒத்து பாருன்னா நரசிம்மரா தெரிஞ்சிருப்பானா, ஹனுமார் வந்து கேட்டிருந்தாருன்னா ராமரா தெரிஞ்சிருப்பானா. இந்த இடத்துல பிரம்மாவுக்கு சத்துர்புஜ நாராயணனால தெரியும் அப்படின்றதுனால அப்படி காட்சி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா உடனே அதிர்ந்து போயிடுறார். அப்பேற்பட்ட ஒரு க்ஷமாபணம் கேட்டுக்கிறார். கேட்டுட்ட உடனே அவர் சொல்றார், கவலைப்படாதீங்கோ, இது நான் பண்ண மோகனம், இதுக்கு பிரம்ம வைமோகன லீலைன்னு பேரு. நீங்க அப்படி வேண்டுண்டல் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இப்ப நம்ம என்னதான் இமேஜின் பண்ணாலும் கிடைக்குமா? இந்த மாதிரி ஒரு அனுபவம் இன்னொரு தடவை யாருக்கும் கிடைக்காது. நீங்க கேட்டுன்றதுனால உங்களுக்காக பிரத்யேகமா இதை பண்ணேன், கலங்க வேண்டாம், உங்களுக்கு மோகமே கிடையாது அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்தினான். உடனே அந்த இடத்துல அதி அற்புதமா பிரம்மா ஒரு அழகான ஸ்துதி ஒன்று பண்றார். பிரம்மஸ்துதின்னு பேரு. அந்த பிரம்மஸ்துதியோட முதல் ஸ்லோகத்துல பகவானை பார்த்து, ஹே நாராயணா, ஹே கோவிந்தா, ஹே மத்ஸ்யாவதாரா, ஹே அச்சுதா, ஹே அனந்தா, ஹே மதுகைடபாரே, ஹே முராரே அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க பசுபாங்கஜாயன்னு ஆரம்பிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை. ஹே கோனார் மகனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த மாதிரிலாம் போய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவனோட அப்பேற்பட்ட ஸ்திதி, இவன் பகவான், இவன் பரமமானவன்னு தள்ளி வைக்கிறது இவனுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி பிடிச்சிருந்தா போயிடுவான். அதி அற்புதமா ஆச்சாரியெல்லாம் சொல்றா, ரொம்ப அழகா. கரவைகள் பின் சென்று காலம் சேர்ந்திருப்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்வலத்து முந்தன்னை பிறவை பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். இதுதான் வேண்டிக்கணும். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழுக்க வழியாது. அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்திருவோம் சீரி அருளாதே இறைவாணி தாராய் பறை அப்படின்னு வேண்டுண்டா வியாக்கியானம் பண்றா இந்த இடத்துக்கு. சிறு பேர் அழைத்தரவும் சீரி அருளாதே அப்படின்னா, ஹே கிருஷ்ணா, ஹே மண்டு, ஹே மக்கு அப்படின்னு கூப்பிடுறது இல்லையா சிறு பேரு. நாராயணா, கோவிந்தா, மதுகிடபாரே, அச்சுதா, அனந்தா, அதான் சிறு பேர். ஏன்னா இவனுக்கு இப்படி கூப்பிட்டாதான் பிடிக்கும். இவனை உரிமையோட கூட்டுண்டு இவனை வந்து கட்டுண்டு அப்படியே ஆரோக்கியம் பண்ணிண்டு தன் வாயில இருக்கிறத அவனுக்கு ஊட்டி விட்டு அவனுக்கு தலையில இருக்கிறத தந்தலையில எடுத்து போட்டுண்டு அப்படி இருக்கிறதான் பிடிக்கும்ன்றது அந்த அந்த பிரக்ஞை வந்ததுனால பிரம்மா இந்த இடத்துல பசுபாங்கஜாயன்னு ஆரம்பிச்சார் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவாள்லாம். அழகா வியாக்கியானம் பண்ணிட்டே வந்து அந்த க்ஷணத்துல தான் சொல்றார், அஹோபாகியம் நந்த கோப பிரஜௌகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்மசனாதனம். ஏ பிரம்மதேவனே, அவர் சொல்றார், இந்த பிரஜவாசிகளுடைய பாக்கியம் தான் என்ன, இவாளுடைய பாக்கியம் யாருக்காவது ஈடு கட்டுமா அப்படின்னு. உடனே அந்த இடத்துல பகவான் பார்த்து கேட்கிறார், ஆயிடுறியா, அடுத்த ஜென்மால கொடுத்துடுறேன், நான் உன்னை இடத்துல ஒரு பிரஜவாசி ஆக்கிடுறேன், உன்னை ஒரு கோபியார் ஆக்கிறேன். பிரம்மா சொல்றாரு, எனக்கு தகுதி இல்லை சுவாமி. சொல்றது யார்? எனக்கு தகுதி இல்லை சுவாமி. பகவான் சிரிச்சுக்கிறான். இந்த பதில் எதிர்பார்த்தேன், பரமாத்மாவுக்கு தெரியாத என்ன பதில் வரப்போகுதுன்னு. அடுத்தது கேட்கிறார், நான் பேசாம இந்த இடத்துல அழகா உன்னை வந்து எனக்கு ரட்சணம் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு தாத்தா பாட்டியா போட்டுவிட்ட, தகுதி இல்லை சுவாமி. சரி வேண்டாம், இங்க இருக்கிற நான் தினம் தொட்டு கூட்டிட்டு போற ஒரு மாடாவோ கண்ணுக்குட்டியாவோ ஆக்கிட்ட உன்னுடைய அடுத்த ஜென்மத்துல, அதுக்கும் தகுதி இல்லை சுவாமி. அப்படியா? அப்படின்னா இந்த இடத்துல நிறைய பறவைகள்னா மேல மேல பறந்துட்டு போயிட்டு இருக்கேன், அவள்ல ஒன்னா ஆக்கிட்ட ஒண்ணு, அதுக்கும் தகுதி இல்லை சுவாமி. சரி, இங்க லதா விரட்சங்கள்லாம் இருக்கே, நகர்ந்தே போக முடியாது, அதால பறவை கூட பறந்து போயிடுவா போல் இருக்கு, அதனால லதா விரட்சங்கள்லாம் ஆக்கிட்ட பல வருஷங்கள் இங்க இருக்கலாம், அதுக்கு கூட தகுதி இல்லை சுவாமி. அப்ப உனக்கு எதுக்கு தான் தகுதி, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கிறார். தத் பூரி பாக்கியமே, உங்களுடைய கிருப்பையினால எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும். பூரி பாக்கியம், பாக்கியத்தை கொடுக்கணும். ஜன்ம கிமபி அதவ்யாம் யத் கோகுலேபி கதம் அங்கிரி ரஜோபிஷேகம்
இந்த இடத்துல என்னை ஏதாவது ஒரு ஜீவனா, ஒரு புல்லாவோ இல்லைன்னா புல்லு கீழே இருக்கக்கூடிய மணலாவோ பண்ணுங்கோ, நீங்க நடந்து போறதை விட்டுடுங்கோ, பலராமர் நடந்து போறதை விட்டுடுங்கோ, அப்பேற்பட்ட சிரேஷ்டர்களான முனிவர்களான நடந்து போறதை விட்டுடுங்கோ, யசோதானந்த கோபன் நடந்து போறதை விட்டுடுங்கோ, கோபியர்கள் நடந்து போறதை விட்டுடுங்கோ, கோக்களும் கண்ணுக்குட்டிகளும் நடந்து போறதை விட்டுருங்கோ, அவள்லாம் நடந்து போறச்சே அவளுடைய அந்த சரண ஊழி இருக்கே அதெல்லாம் அவளுடைய ஆகாசத்துல கிளம்பி கீழே எந்த புல்லு மேல விழுறதோ அந்த புல்லா போறதுக்கு கூட எனக்கு அதிகாரம் கிடையாது. அது பக்கத்துல இருந்துட்டு அந்த ரஜோ அபிஷேகம், அது அபிஷேகமா என் தலையில வாங்கிறதுக்கு ஒரு கருணை பண்ண மாட்டேடா அப்படின்னு பிரம்மா கேட்டுண்டார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு லீலையை எடுத்துட்டார். மேல காளிங்க நர்த்தனம் முதலான லீலைகள்லாம் நடக்கிறது. அந்த மாதிரி நடந்துட்டே இருக்கிறச்சு பகவானுக்கு தன்னுடைய பிருந்தாவனம் அப்படின்றதுல ரொம்ப ஒரு ஆசை ஜாஸ்தி. எப்பவுமே என் பிருந்தாவனம் பார்த்தியா, அப்பப்போ கூப்பிட்டு காமிப்பான், என் பிருந்தாவனத்தை பார்த்தியா, பின்னாடி ராசலீல ஆரம்பத்தில் அதான் பண்ண போகிறான், என் பிருந்தாவனத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறச்சுக்கு ஒரு நாளுக்கு அவனுக்கு ஞாபகம் வருது. இதே நேரத்தில் எந்தெந்த பக்தாள் எங்கெங்க பக்தி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். இவன் ஒரு நாளைக்கு ஒரு வனம் போறானோ இல்லையோ, அதுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா எந்தெந்த பக்தாள் எங்கெங்க பக்தி பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது இவனுக்கு தெரியும். ஆக்சுவலி அந்த மாதிரி இருந்துருக்கச்சே ஒரு நாளைக்கு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். தன்னுடைய சகாக்கள்லாம் கூப்பிட்றான். நாளைக்கு என்ன பிளான் தெரியுமா, நீ தானடா எப்பவுமே சொல்ல அப்படின்னா, நாளைக்கு இந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துல இருந்து மதுரா போகிற வழியில் பாத்ரோடின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறோம், அங்கே பெரிய யஜ்ஞங்கள்லாம் நடக்கும், அந்த இடத்துல நம்ம போய் நாளைக்கு மாடெல்லாம் மேய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே போகிறார். ராதேகிருஷ்ணன் உடனே அங்கே போகிறார். அன்னைக்கு சொல்கிறா, நாளைக்கு என்னடா எடுத்துன்னு வரணும், நீ தானே ஒரு நாளைக்கு சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு என்ன எடுத்துன்னு வரணும்னா, நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும், நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு வர வேண்டாம், என்ன கிடைக்க போகிறது பாரு நாளைக்கு உங்களுக்குலாம் அப்படின்றான். அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துல போனோடனே பார்த்தோன்னா எல்லாம் விளையாடுறான். ரொம்ப நேரம் ஆயிடுத்து, உச்சி வேலை ஆயிடுத்து, ஒரு மணி ஆயிடுத்து. கிருஷ்ணா பசிக்கிறதுரா, எனக்கு கூட்டு போய் என்ன புதுசாக ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன், யாரோ பரிச்சாரர்கிட்ட, அது யாரும் சொல்லி எடுத்துகிட்டு வர மாட்டேன்னா, வச்சிருக்கேன் பாரு. இங்கேருந்து என்ன பண்ணுறேன், நேராக இப்படி போங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய யஜ்ஞசாலை இருக்கும். யஜ்ஞசாலைனால நிறைய அன்னங்கள்லாம் இருக்கும், நிறைய பிரசாதங்கள்லாம் இருக்கும், போய் அதை போய் வாங்கிட்டு வாங்க, கிருஷ்ணன் கேட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இந்த பசங்கள்லாம் நேராக போகிறது. அந்த இடத்துல இன்னைக்கும் பாத்ரோடி பிஹாரி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. மதுராவிலேருந்து ஒரு 5 கிலோ, பிருந்தாவனத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மதுரா போகிற வழியில் இருக்கும், ஒரு சின்ன மலையில் இருக்கும். அது யமுனை கரையில் தான் இருக்கும். அந்த காலத்தில் அந்த இடத்துல பெரிய யஜ்ஞங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த புல்லே தர்ப புல்லாக தான் வளருமா. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல யஜ்ஞங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த ரித்விக்குகள்லாம் இருக்கா, அந்த பிராமணர்கள்லாம் அந்த இடத்துல யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கா. பிராமண பத்திரிகைகள்லாம் பின்னாடி உட்காந்துருக்கா. இவன் நேராக போகிறா. அந்த பிராமணர்கள் கிட்டக்க, பசிக்கிறது சுவாமி, பார்த்தவன் நிச்சயமா தூரம் இல்லை, நல்லா மடி அப்படின்றாங்க. அப்படியே இதுங்களுக்குலாம் அப்படி மூஞ்சி கொஞ்சம் அப்படி பாட்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, ஏதாவது கொடுத்தா தேவையில்லை, என்ன நானும் திட்டிக்கோ அப்படின்ட்டு பசிக்கிறது பசிச்சா என்ன ஒன்றும் கிடையாது, என்ன நடந்துட்டு தெரியலையா, போ பேசாம அப்படின்றாங்க. இதுங்களாம் அப்படியே டிசப்பாயிண்ட் ஆகி திரும்பி வந்துடுச்சு. நேராக திரும்பி என்னடா கிருஷ்ணா அங்கே போனோம், ஏதோ கிடைக்கும்னு விரட்டி அடிச்சுட்டாங்களே, எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்துட்டு நீ தானடா போக சொன்னேன். ஆமாம் போனேன், யார்கிட்ட பேசுனேன் அப்படின்னா, அங்கே அந்த இடத்துல ரிச்சுவிகளாக இருந்தால் பிராமணாலாம் இருந்தா, நீ சொன்னியா கிருஷ்ணன் அமிச்சான்னு சொல்லிட்டு சொன்னேன், கிருஷ்ணன் ஏதாவது இன்னொருத்தர் போ அப்படின்ட்டாவா. என்ன பண்ணுறதுன்னா, ஏதாவது புத்தி இருக்கா கோப பசங்க இந்த இடத்துல உங்களுக்கு பிரமாணம் வருதே, புத்தி இருக்கா, யாருக்காவது பசிக்கிறதுன்னா அப்பா கிட்டே போய் நிற்பா, சர்தான் போ அப்படின்னு ஹோம்ஒர்க் பண்ணேன்னு கேட்பான் இல்லையா. இப்போ அம்மா கிட்ட கேட்கறா, வாத்சல்யன்றது அம்மாவுக்கு தாண்டா இருக்கும், ஒரு குழந்தையோட ஒரு பாவம்ன்றது அம்மாவுக்கு தாண்டா இருக்கும். அங்கே பின்னாடி அதே இடத்துக்கு போய் யஜ்ஞ குண்டத்துக்கு பின்னாடி யஜ்ஞ பத்தினிகள் அவளுடைய இது இருக்கும், கட்சம் இருக்கும், அங்கே போய் கேளு. சரிடா கிடுன்னு ஓடி போடுது. இவர் கண்ணில் படக்கூடாதுன்னு மறைஞ்சி அந்த பக்கமாக பெரிய மரம் ஒன்று இருக்கு, அது பின்னாடி ஓடி போய் யஜ்ஞ பத்திரிகைலாம் உட்காந்துருக்கா, பேசிட்டு இருக்கா, அவெல்லாம் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கா. இன்னும் முடியல இன்னைக்கு. இவரும் தினமும் 12 மணி முடியும்ன்றா, 2:30 மணி ஆகிடுறது பசிக்கிறது அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா உட்காந்து. அந்த மாதிரி இருந்துருச்சு. பின்னாடி போய் கேட்கறது அம்மா அப்படின்றது. அந்த கோப பாவம்ன்றது இருக்கு பார்த்தா, அந்த பூமிக்கே உண்டு. அங்கிருந்து பார்த்தோன்னே பசங்கள்லாம் வாடா கண்ணா யார் நீ அப்படின்ட்டு பசங்கள்லாம் கூப்பிடுறா. இதான் அம்மாவுடைய பாவம். பார்த்துட்டு வாடா கண்ணா என்ன உனக்கு பசிக்கிறதுமா அப்படின்னு, பசிக்கிறதாண்டி பாவண்டி, குழந்தைய பார்த்தாலே வயறு குழையிறது அதுக்கு, இன்னும் நைவேத்தியம் ஆடடா கண்ணா
இருந்ததுன்னா நான் பிரசாதங்கள்லாம் கொடுத்துருப்பேன். நேற்று இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், பழையதெல்லாம் இருக்கேன், அழகாக தீர்த்தம் மட்டும் வச்சிருக்கேன். நான் அதை எடுத்துன்னு வந்து கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொடுறேன். எங்கேருந்து நான் வரீங்களோ இந்த நாங்கள் வந்து இங்கேருந்து பக்கத்தில் பிருந்தாவனம்னு இருக்கா, அங்கே பிருந்தாவனம், நில்லடி பிருந்தாவனம் நான் சொன்னேன். ஆமாம் பிருந்தாவனம் சொன்னேன். அங்கே கிருஷ்ணன் பலராமன் 2 பேர் இருக்காளுமே, உனக்கு தெரியுமா? என்ன சொல்கிறாள்? அந்த கிருஷ்ணன் பலராமன் கூட தான் நாங்கள்லாம் தினமும் விளையாடுறோம், தினமும் கிருஷ்ணன் பலராமன் கூட விளையாடுறேன். பார்க்கணும் ஆசைப்படும். என்ன மாமி சொல்கிறாள்? அந்த கிருஷ்ணனும் பலராமனும் தான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொன்ன மாத்திரம் எல்லாத்தையும் போட்டுட்டான். கிருஷ்ணன் வந்திருக்கானாண்டி, கிருஷ்ணனுக்கு போய் நம்ம இதெல்லாத்தையும் எடுத்துன்னு போகணுமே, கிருஷ்ணன் வந்திருக்கானாண்டி அப்படின்றான். அப்பேற்பட்ட ஒரு பாசம். அந்த உடனே எல்லாரும் போனோம், எல்லாத்தையும் அந்த பழைய எல்லாத்தையும் விட்டுடு, இந்த பிராமணானா என்னைக்கு முடிக்கிறாலும் முடிக்கட்டும், அத்தனை பிரசாதத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பிரசாதத்தையும் எடுத்துட்டு கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்ட்டு வாழலாம் ஓடி 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 வரான். அந்த இடத்துல ஓடி வந்தோடனே அந்த பிராமணர்லாம் பார்த்துட்டு எங்க போற அப்படின்றான். சிலர்லாம் திரும்பியே பார்க்கல, காதலையே போட்டுக்கல, ஓடி போயிடுறான். சிலர்லாம் திரும்பி பார்த்து வர இரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறான். சிலர்லாம் அப்பேற்பட்ட கோட்டை கிழிச்சா தாண்டாத வாழ்லாம் அவளை திரும்பி பார்க்கறான். நான் போறேனே, கிருஷ்ணன் வந்திருக்கானா அப்படின்றான். கிருஷ்ணனாவது இன்னும் அது இங்கே இரு அப்படின்னா அங்கேயே அவளுடைய உயிர் பிரித்து தபாலுக்குள்ள விழுந்தார். பாக்கி பேர் எல்லாரும் ஓடினான். ஓடி போய் அந்த இடத்துல கிருஷ்ணன் வந்திருக்கானாமே அப்படின்னு எடுத்து பார்த்தா ரொம்ப அதி அற்புதமான ஒரு மரத்துக்கு கீழே அழகான வேணுகானத்தை 12 பீத்தாம்பர தாரியா திரிபங்க லலிதா காரணா வித்தஸ்த பாதார விந்தனா கோதூளி எல்லாத்தையும் தலையில சாத்துண்டு அழகான ஒரு பர்ஹாபைடுன்னு சொல்லக்கூடிய மயிலர்க தாங்கிண்டு மந்தஹாச பக்தோட அவன் எப்படி காட்சி கொடுத்தான் அப்படின்னா ஷியாமம் ஹிரண்ய பருதம் வரமால்ய பர்ஹ தாது பிரபால நட்டவேஷம் மனுவர்தாம்சே வின்யஸ்த ஹஸ்தம் இதரேண துதாதுனானஜம் கர்ணோத்பலாளக கபோல முகாப்ஜஹாசம் प्रायः श्रुतप्रिय तमोदय कर्णपूरैः यस्मिन् निमग्ध मनसः तम् अथाक्षिरन्ध्रैः अन्तः प्रवेश सुचिरं परिरभ्य तापं प्राज्ञं यथा विमतयो विजहुर नरेन्द्र. எப்படி இருந்தான்ற வர்ணனை, எப்படி இருந்தான்னா உங்களுக்கு பாடம். இவாள்லாம் இன்னும் கிருஷ்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்காதவா, இதான் முதல் தடவை பார்க்கறவா, இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. இவாளுக்கெல்லாம் அந்த கிருஷ்ணனை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னா, இவாள்லாம் யக்ஞ பத்தினிகள் தானே, தினம் உட்காந்துருக்கா. யக்ஞத்துக்கு என்ன தேவை? பால், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் தான் தேவை. அது எங்கிருந்து வரும்? பிருந்தாவனத்திலிருந்து வரும். அந்த பிருந்தாவனத்திலிருந்து தினம் கோபியர்கள் வருவோம். கோபியர்கள் எல்லாரும் பானையை இப்படி மேலே வச்சுருப்பா, ஒவ்வொருத்தரும் ஒரு பானையை வச்சுருப்பா. அப்படியே அந்த பானையை வச்சுட்டு வரைச்சே அந்த கூவிண்டே வருவா. தெருவில் பொறிச்ச கூவிண்டு வருவாள். கத்திரிக்காய் வாங்கலையா, வெண்டைக்காய் வாங்கலையா, அந்த இடத்துல கோவிந்தன் மாதவன் வாங்கலையா, கோவிந்தன் வாங்கலையா, தாமோதரன் வாங்கலையா, மாதவன் வாங்கலையா, கோவிந்தன் வாங்கலையா, தாமோதரன் வாங்கலையா அப்படின்னு எடுத்துன்னு வருவா. இவாள்லாம் பாப்பா, என்னடி நம்மளுக்கு நெய்யும் இதுவும் ஓணும்னா, நெல்லடிங்க என்னடி எடுத்துன்னு வந்திருக்க, எனக்கு வெண்ணெய் வேணும் இருக்குமா, இப்போ தாமோதரன் வாங்கலையா அப்படின்னு கேட்டுட்டு வரேன். எனக்கு தயிர் வேணும் இருக்குமா, இந்த பானையிலாம் இருக்குமா, இப்போ நம்ம மாதவன் வாங்கலையோன்னு கேட்டுன்னு வர. இந்த மாதிரி ஒருத்தரும் கேட்குறா. அதுக்கு அந்த கோபியர்கள்லாம் சொல்ற பதில், அவ சொல்றா, விக்ரேது காமா கில கோப கன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி தத்யாதிகம் மோக அவசாத் அவோச்சதோ கோவிந்தா தாமோதரா மாதவாயதி गृहे गृहे गोपवधू कदम्बाः सर्वे मिलित्वा समवाययोगे पुण्यानि नामानि पठन्ति नित्यं गोविन्दा दामोदरा माधवा इति சொல்றா. நாங்கள்லாம் எங்களுக்கு பழக்கமேமா தினம் எங்கள் காலத்தில் உட்காந்து கூடி கிருஷ்ண கதையே பேசிட்டு இருப்போம். அப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றியே சொல்லிட்டு இருப்போம். அவனுடைய அப்பேற்பட்ட புண்ணியானி நாமானி பட்டந்தி ஸ்ருண்வந்தி காயந்தி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்போம். அதனால எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாம் கிருஷ்ணமயமாக ஆயிட்டதுனால நாங்கள் இன்னும் இதை பார்த்து, இந்த பதார்த்தத்தை பார்த்து அந்த இடத்துல தயிர் வாங்கலையோ பால் வாங்கலையோ தான் சொல்லணும்னு நினைப்போம். இங்கிருந்து கிளம்பும் நாபி ஹிருத் கண்ட ரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பும். அந்த இடத்துல கிளம்பறச்சே அப்படியே மனசை தொட்டா, மனசு முழுக்க கிருஷ்ணன் இருக்காமா. அந்த கிருஷ்ணன் அந்த இடத்துல இந்த இடத்துல கழுத்துக்கு வந்த உடனே அந்த கிருஷ்ணன் வெளியில வந்து கோவிந்தன் வாங்கலையோ, மாதவன் வாங்கலையோ, தாமோதரன் வாங்கலையோ, நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க மனசு நிறையா கிருஷ்ணன், எங்க கண்டம் நிறையா கிருஷ்ணன், எங்க வாய் நிறையா கிருஷ்ணன்.
எங்களுடைய குற்றம் இல்லைம்மா, வாங்கிக்கோங்கன்றான். அந்த கோபியர்களுடைய அனுகிரகத்தினால வந்த பக்தின்றதுனால இவாளுக்கு அப்பேற்பட்ட பக்தி. அந்த கோபியர்களுக்கு வந்த பக்தி இது. கோபியர்களுக்கு நம்மளுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி சாட்சாத் வரணும்னால் ராதையை விட்டுடலாம், கிருஷ்ணனை கூட விட்டுடலாம். அந்த கோபியர்களை தினம் 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 ஸ்மரிச்சு இப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தி எங்களுக்கு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு அவங்கள தான். பின்னாடி உத்தவனுடைய கட்டத்தில் அதை நிரூபணம் பண்ண போறான். ஒரு உத்தவனும் எப்படி இல்லாமோ இருந்தான். அந்த கோபியர்கள் கிட்ட போனோடனே அவளுடைய சிஷ்யனை ஆக்கி பகவான் அப்படிதான் அவனை உத்தாரணம் பண்ணா. யாரெல்லாம் கோபி சிஷ்யர்கள் ஆகிறாளோ அவளுக்கெல்லாம் கிருஷ்ணன் சுலபத்தில் கிடைச்சிடுவான் அப்படின்றதுனால அவள் அன்னியிலிருந்து உட்காந்து, இவாளோ வெளியில விட மாட்டான். அன்னியிலிருந்து உட்காந்து, பிராமணர்கள் வெளில விட மாட்டான். அன்னியிலிருந்து உட்காந்து அந்த கிருஷ்ண தியானத்திலே இருந்ததுனால அந்த கிருஷ்ணன் மேல அப்பேற்பட்ட ஒரு ஆக்கிரகம். அதனாலதான் கிருஷ்ணன் வந்திருக்கான், பலராமன் வந்திருக்கான்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு தூக்கிட்டு ஓடி வந்தவா அவ. அவ்வளோ நாள் தியானத்துல அவ இந்த கிருஷ்ணன் வந்தா எப்படி இருக்கும், அவன் அந்த காலத்துல என்ன போட்டோவா எடுத்து அமைச்சுட்டு இருந்தா வாட்ஸ்அப்ல இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறச்சே அவ இவனை எந்த விதத்துல பார்த்து இப்படி இருப்பான் அப்படின்னு வர்ணனை பண்ணிண்டாலோ அதுதான் ஷியாமம் இரண்ய பருதம் வரமால்யவர. அப்படி இருந்தான். கற்றுக்க வேண்டிய விஷயம், வசத்தியாசப்பட வேணாமா. நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு அவனுடைய ஸ்வரூபத்தை தினம் தினம் தியானம் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. தியானம் பண்ணி அவனுடைய ரூபத்தை ரசிச்சு சுவச்சு ஹிருதயத்தை கரைய வச்சு சித்தத்தில் அவன்கிட்ட போட்டு தினமும் நம்ம அப்படி பண்ணோம்னால் 4 பொட்டு கண்ணீர் விட்டால் கர்தம பிரஜாபதிக்கு எப்படி அவர் தபஸுக்காக வராம அவருடைய ஹிருதயம் முருகி 4 பொட்டு கண்ணீருக்காக வந்தானா சத்தியமா வந்து அப்படி நின்றுண்டா இவாளெல்லாம் வந்து நிற்கிறான். இந்த இடத்துல அழகான ஒரு வர்ணம் வருது. யாரெல்லாம் ஓடி வந்தாலும் அவள்லாம் ஓடி வந்தாளாம். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இவாள்லாம் வந்தாலே அகை துக்கி விவகிதாம் பக்திம் ஆத்ம பிரியதா அப்படின்னு வருது. வந்தவா யாரு? யஜ்ஞ பத்திரிகள் இல்லை, அவளுடைய ஆத்மா வந்தது. அங்கிருந்து ஓடி வந்தது அவளுடைய ஆத்மா. அதுக்காக தான் முன்னாடியே சொன்னோம், எந்த பத்தினிகள்லாம் விட்டாலோ அவள்லாம் வந்துட்டா. சில யஜ்ஞ பத்திரிகள்லாம் நிறுத்திட்டா இல்லையா, அவ அந்த க்ஷணம் தன்னுடைய பிராணவியோகத்தை பண்ணி தன்னுடைய ஆத்மாவை அமிச்சான். அவளும் இந்த கிருஷ்ணனை அனுபவிச்சா, யாரும் அனுபவிக்காம இல்லை, அந்த ஆத்மாவை அமிச்சா. அதனால சகல பேருக்கும் இவன் அதி அற்புதமா ஒரு அழகான ஒரு பாவத்தை கொடுத்து சொல்றா, திரும்பி போங்கோ கோஷ்டம் யாக, அந்த யஜ்ஞசாலைக்கு மறுபடியும் போங்கோ அப்படின்றா. உடனே அவள்லாம் சொல்றா, ஆத்துக்காரர் கோச்சுப்பார், கவலைப்படாதீங்க, எனக்கு உங்க மேல என்னைக்கு கிருபை வந்துடுத்தோ அவ எல்லாரும் உங்களை ஏற்றுப்பா, அவளுக்கும் உங்க மேல அப்பேற்பட்ட ஒரு வாத்சல்யம் வரும்னு துருவனா திருப்பி அமிச்சா நடந்தது. எல்லாரும் திரும்பி வந்தா காலில் விடறான். உங்களுக்கு இருக்கிற பக்தி எங்களுக்கு இல்லையே, நாங்கள் ஏதோ கர்மம் அனுஷ்டானம் அது ஒன்று இது ஒன்றுன்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் துச்சமாக பார்த்துட்டு எனக்கு இது எடுத்து வைடி அதை எடுத்து வைடி அதை பண்ணிடி இது சரியில்லையேன்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு இருக்கிற பக்தி எங்களுக்கு வராதா அப்படின்னு இவா காலில் அவா விழுந்தா அப்படின்னு அதி அற்புதமா அப்பேற்பட்ட யஜ்ஞ பத்திரிகளுடைய உத்தாரணம். அந்த உத்தாரணத்தை ரொம்ப பாவபூர்வமாக ஸ்ரீ அண்ணா பாடியிருக்கிறதுனால அந்த கீர்த்தனையை மட்டும் அனுபவிச்சுட்டு மேலே பிருந்தாவன வர்ணனை, அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற பாவங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷத்துல இந்த சத்தம் ராதேஷ். दूरादपि
அகோபாக்கியம் அகோபாக்கியம் அகோபாக்கியம்னு இதுதான் எடுத்து சொல்கிறது. அதி அற்புதமான அந்த பாக்கியத்தை யஜ்ஞபத்திரிகளுக்கு உத்தாரணம் பண்ணி, யஜ்ஞபத்தி உத்தாரணம்ன்றது ரொம்ப அழகான ரகசியமான பாவபூர்வமான முக்கியமான லீலை. அந்த லீலை முடியறது கொஞ்ச நாள் அப்படி நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ணன் பிருந்தாவனத்துக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு க்ஷணம் இந்த இடத்துல நம்மளுக்கு பிருந்தாவன ஸ்மரணம் நம்ம எடுத்துக்கணும். யாரெல்லாம் பிருந்தாவனம் போயிட்டு வந்திருக்காளோ அவள்லாம் பிருந்தாவன ஸ்மரணை எடுத்துக்கலாம். யாரெல்லாம் பிருந்தாவனம் போலியோ அவளுக்கெல்லாம் அந்த பிருந்தாவனம், இதுவே ஸ்ரீ பிருந்தாவனம் தான், அப்படிதான் உட்காந்துருக்கோம். அந்த பிருந்தாவனம் என்ன அப்படின்னா அதி அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். பிருந்தாவன மகாத்மியத்தில் ஸ்ரீ அண்ணாவும் அழகாக சொல்கிறார். அந்த பிருந்தாவனன்றது எப்படி நிர்மாணம் பண்ணான் பகவான் அப்படின்னா, சாக்ஷாத் அங்கே கோலோகத்தில் எப்படி இருந்ததோ அப்படி பண்ணான். இங்கே என்னெல்லாம் பார்க்கணுமோ அங்கே இருக்கு. அந்த மாதிரி ஒரு அழகான இடம். 84 கோஷங்கள் அப்படின்னு சொல்கிறது. 12 வனங்கள் இருக்குது. பிருந்தாவனம், காமியவனம், குமுதவனம், குந்தவனம், மதுவனம், பாண்டீரவனம், பாகுளவனம், தாளவனம், லோகஜங்கவனம், கோக்கிலவனம் அப்படின்னு சொல்லி 12 வனங்கள் இருக்கக்கூடிய இடம். அழகா பல 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 இடங்கள். பிரதானமாக பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம், கோகுலம், மதுரை, கோவர்தனம், பர்சானா, ரவல், நந்தகிராமம். இந்த பக்கம் பிராச்சீன கோகுலம்னு ஒன்று இருக்குது, நவீன கோகுலம்னு ஒன்று இருக்குது. அதி அற்புதமான ராதாராணி, அங்கே இருக்கக்கூடிய பாண்டீரவனம், இவ்வளவு இடங்கள்லாம் சேர்ந்தது ஒரு 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 க்ஷேத்திரமும் இவனுடைய லீலைகள் நடந்த இடம். ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு அழகான ஒரு விஷயங்கள் உண்டு. அந்த லீலைகள் நடந்து இருக்கிற அந்த இடத்துல பார்த்தேன்னா கோவில்களும் ஒரு ஒரு கோவிலும் ஒரு லீலா ஸ்தலம். அழகா அதி அற்புதமா க்ஷேத்திர காண்டம் அப்படின்ற ஒரு காண்டத்தில் பிருந்தாவன மகாத்மியத்தில் ஸ்ரீ அண்ணா இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்கார். யமுனைனா என்ன, கோவர்தனம்ன்றது அப்பேற்பட்ட ஹரிதாசன் அப்படின்னு ஒன்று ஒன்றா யமுனைன்றது விரஜா நதிக்கு மேற்பட்டது அப்படின்லாம் சொல்லி பல வர்ணனைகள். நிறைய கோவில்கள்லாம் அந்த இடத்துல பிரதானமாக ராதா கோவிந்தஜி அழகா விஸ்தாரமாக சொல்லிட்டே வந்துட்டு இருக்கார். கோவிந்த தேவோ பகவான் விரஜநாப பிரதிஷ்டித வஜ்ரநாப பிரதிஷ்டித அத்யாபி ஸ்ரீவனே நித்யம் பக்தேரேவ விசேவியதே. அதுக்கு மேல கோவர்தனம், ஸ்ரீநாதன், பாலகோபாலன், சேவா குஞ்சம், நிகுஞ்சம், ஹரிதேவ மந்திர், கோபிநாதன், ராதா மதனமோகன், பாக்கிய பிஹாரி, ராதா ஷியாமசுந்தரன், ராதா கோகுலானந்தன், ராதா ஜெகன்மோகன், ராதா ரமணன். அந்த மாதிரி பல இடங்கள், அந்த இடத்துல பல கோயில்கள். அங்கே இருக்கிற ராதா தாமோதரன், ராதா மாதவன் முதலான அற்புதமான கோயில்கள், எல்லா லீலாஸ்தலங்கள் ஒரு பக்தாளுக்கும் லீலையை பிரகடனம் பண்ணி இருக்கிற இடம். அங்கிருந்து வேணுகீதம் சமர்ப்பிக்கப்பட்ட வம்சீவனம், பக்கத்திலே இம்லி தலா, இந்த பக்கம் நிதிவனம். எந்த நிதிவனத்தில் கோபியர்கள் தினம் இன்னைக்கும் அப்படியே அந்த இடத்துல விருட்சமாக இருக்காளோ அந்த நிதிவனம், அவள்லாம் ராத்திரிக்கு ராத்திரி அழகா வந்து இன்னைக்கும் அந்த ராசலீலையை தினம் பண்ணக்கூடிய சேவா கொஞ்சம் ஸ்ருங்காரவனம். இந்த பக்கத்தில் யமுனா, அந்த இடத்துல கேசி காட், சீர்காட், காளிய காட் அப்படின்னு இருந்துட்டு அங்கே ஒரு ரமன் ரேத்தி. இப்படி அதி அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த பிருந்தாவனம் அப்படின்ற அந்த க்ஷேத்திரம் இருக்கே, அதனுடைய ஸ்மரணையே நம்ம எல்லாத்தையும் பரம பாவினமாக்கிட்டு இருக்கு. அந்த பிருந்தாவனம் அப்படின்ற இடத்துல அதி அற்புதமாக இவன் கோச்சாரணம் பண்ணுறதுக்காக தினம் நுழையிறான். அந்த காட்சியை பார்க்குறவாளுக்கே அவள்லாம் சொல்கிறா, எங்களுடைய கண்கள் படைச்ச பயனை இன்னைக்கு தான் அடைஞ்சோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அழகான இந்த கிருஷ்ணன் கோக்குட்டிகள் எல்லாத்தையும் கூட்டுண்டு அப்படியே நடந்து மெல்ல வந்து பர்ஹாபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசா கனக கபிஷம் வைஜெயந்திந்திரமாலான் ரந்திரான் வேணோர் அதரசுதயா பூரையன் கோப விருந்தை விருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷது கீத கீர்த்தி. பர்ஹாபீடம்னு அதி அற்புதமான மயிலருக தரிச்சுண்டு மந்தஹாச முகத்தோட திரிபங்க லலிதாக்காரனா தன்னுடைய தலையை இந்த பக்கமும் தன்னுடைய உதரவந்தத்தை இப்படியும் தன்னுடைய கால்களை எப்படியும் வச்சுண்டு அதிலேயே நடந்து போவான். அந்த போஸ்ட்லேயே அழகாக நடந்து போயிட்டு அவனுடைய பாத ரேகைகள் எல்லாத்தையும் பதிச்சு அந்த பிருந்தாவன ரஜஸ்ல பதிச்சு வேணுகானம் பண்ணிட்டு அந்நிய வஸ்திரங்கள் எல்லாத்தையும் அணிஞ்சுட்டு அவனுக்கு ஆபரணங்களை விட அழகான பூ மாலையோட அந்த மணமாலை தான் பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் காட்டுக்குள்ள கிடைக்கக்கூடிய அழகான புஷ்பங்கள் எல்லாத்தையும் தரிச்சுண்டு
அந்த காட்டுக்குள்ள என்ன கந்தங்கள்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் அணிஞ்சுட்டு, அதுக்குள்ள என்ன பொடிகள்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாத்தையும் தனக்கு அலங்காரமா பூசிட்டு, அதி அற்புதமா தன்னுடைய அந்த வலிவல்குதலோதரம்னு சொல்லக்கூடிய அந்த அதி அற்புதமான அந்த உதரப்பதிய பகுதியை அழகா காமிச்சுண்டு, அழகா வேணுகானம் பண்ணிண்டு, பலராம சகிதமா, அப்பேற்பட்ட கோபர்களுடைய சகிதமா, அப்பேற்பட்ட கோக்குட்டிகளோட சகிதமா அப்படி அவன் நுழையிறது. அந்த காட்சியை பார்த்து பார்த்து என்ன ஆறுது அப்படின்னா, பிருந்தாவனத்துக்கு ஒரு பெரிய மகிமை உண்டு. என்ன மகிமை அப்படின்னா, சேத்தன வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்தன வஸ்துக்கள் அச்சேதன வஸ்துக்களுக்கு கீழே இருக்கு. மனுஷன்றவன் அந்த சேத்தன வஸ்துக்கள், அதாவது விலங்குகள், ஸ்தாவர ஜங்கமங்கள், இதுக்கெல்லாத்தையும் கீழே இருக்கான். பிருந்தாவன மகாத்மியத்துடைய அவதாரிகையிலேயே தியான ஸ்லோகத்திலே ஸ்ரீ அண்ணா எப்படி சொல்றாருன்னா, நந்த யசோதான் கோபாலான் கோபீஷ பிரேம தத்பராக ககான் மிருகான் ப்ரூஹாம் பூர்ஹாம்ச்ச வாரம் வாரம் நமாம்யம் கதம்ப சாக்காமாஸ்ரித்ய காளிந்தி காணனாந்தரே ராதா நாமானி பூஜந்தம் வந்தே கோவிந்த கோகிலம். அப்படிதான் பாருங்க, யாருக்கு அங்க பிராதானியம்? ககா மிருகா பூர்ஹாம்ச, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், பட்சிகள், ஸ்தாவர ஜங்கமங்கள், கொடிகள், செடிகள், இதெல்லாம் மரங்கள், விருட்சங்கள். ஏன்னா அத்தனையும் கிருஷ்ண பாவத்தில் இருந்ததுனா, கிருஷ்ண பிரேம தத்பரா. நம்மளுக்கு கூட அந்த பாவம் கிடையாது. அப்போ ஏற்பட்ட அதி அற்புதமான பாவம், தன்னுடைய சுபாவத்தில் விட்டு நிற்கிற பாவம். இந்த பர்ஹாபீடம் இந்த காட்சியை பார்த்தோமே, இதுக்கு பின்னாடியே வேணுகீதம்னு ஒரு கீதம் வருது, பஞ்சகீதத்தில் ஒன்று. அதனுடைய முதல் வார்த்தை அக்ஷண்மதாம் பலமிதம். எடுத்த உடனே கண் படைச்ச பயனே இந்த காட்சியை பார்க்கறதுக்கு தான், எண்ணத்துக்கு தான் இந்த கண் இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறச்சே ஒரு 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 விலங்குகளும் ஒரு ஒரு பறவைகளும் என்னென்ன பண்ணித்தான் தன்னுடைய ஸ்வபாவத்தை விட்டு. 5 அறிவு படைச்சவன் மனுஷன்னா 5 அறிவை வச்சுட்டு என்னெல்லாமோ கண்ணாபனான்னு யோசிச்சு பகவத் விஷயத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிறதுக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கோமே. 4 அறிவு படிச்சது, 3 அறிவு படிச்சது, 2 அறிவு படிச்சது, 1 அறிவு படிச்சது, அறிவே இல்லாத விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய அறிவை இவனுடைய இந்த விஷயத்தை பார்க்கறதுக்காகவே பயன்படுத்தி தான், இவனை அனுபவிக்கிறதுக்காகவே பயன்படுத்தி தான், வேற எதுக்கும் வேணான்ட்டான். மான் மானா இல்லை, குயில் குயிலா இல்லை, மயில் மயிலா இல்லை, தோகையை விரிக்கல, கூணு கத்தலை, கொம்ப வச்சுக்கல, ஓடலை, ஆடலை, குதிக்கலை. ஏன்னா அவன் அத்தனை பேரும் கிருஷ்ண பிரேம தத்பரா, அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தியில ஊறி கிடந்திருந்தாலும் அந்த வர்ணனையை எடுத்து வேணுகீதத்துல ஒரு 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 ஸ்லோகமும் ஒரு ஒரு மிருகங்கள்லாம், ஒரு ஒரு விலங்குகள், பட்சிகள்லாம் எப்படி இருந்ததுன்றத சொன்னார். அது ஸ்ரீ அண்ணா அதி அற்புதமா, அதி உருக்கமா, அவளுடைய அந்த பாவனைகளும் எப்படி இருந்தது அப்படின்றத எடுத்து சொன்ன அந்த கோவிந்த சதக கீர்த்தனைய பாவார்த்தத்தோட அனுபவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. அதுக்கு மேலே நம்ம மேலே இன்னைக்கு இருக்கக்கூடிய 1-2 விஷயங்களை பார்த்துட்டு சத்சங்கத்தை புரிஞ்சுக்கலாம். பாவார்த்தத்தோட प्रमुखालतिका पुष्पवत्यो हरिं पूजयन्ति मल्दाराशोकपाटलचम्पकः मुकुन्दं वीक्ष्य पुलकयन्ति गोकुल
नन्दनो विजयते धनसरसाल कदली द्राक्षा फलानि पुलिन्दाः प्रदिशन्ति भ्रमरामाधनो आनीयापि सम्पादितं मधु दर्शयन्ति गोकुलराज नन्दनो विजयते हरिणा हरिणिभिः सह कृष्णं प्रणयेन विलोक्य क्रीडन्ति शिखिनः केकानादेनापि बर्हं विकचय्य नृत्यन्ति गोकुलराज नन्दनो विजयते व्याघ्राधेनुभिः सिंहाः कलभैः नागानकुलैः विहरन्ति व्याससुताद्या मुनयोऽपि तदा शकुनीभूता ध्यायन्ति गोकुलराज नन्दनो विजयते कण्टकशैल खण्डा अपि हरिम् आगतं वीक्ष्य धावन्ति कच्चतं प्रियं वीक्ष्य च तस्य चरणरजांस्य अनुविलुठन्ति गोकुलराज नन्दनो विजयते निशि निशि पूर्ण शशाङ्को विपिनम् अमृतकलाभिः क्षालयति निरवधि प्रेमनिधिं वसन्तोऽपि हरिं प्रणयेन लालयति गोकुलराज नन्दनो विजयते गोपालै सह वृन्दावनाते वृन्दारण्यं स्वपदरमणं प्राविशत् गीतकीर्तिः वृन्दारण्यं ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்திகின்னு கிருஷ்ணன் அழகா பரஹாபீட்டத்தை தரிச்சுண்டு பிருந்தாவனத்தை வந்து பிரவேசம் பண்றான். அப்போ வந்து எப்படி பிருந்தாவனமே கிருஷ்ணனை பார்த்து ஸ்வாகத்தம் பண்ணதுதான். ஒன்னும் அதோட விதத்துல ஸ்வாகத்தம் பண்ணது. அது அழகா இங்க வந்து ஸ்ரீ அண்ணா வர்ணிச்சிருக்கா. பிரியவரமாகச்சந்தம் வீக்ஷ்ய, தன்னோட பிரியனை வந்து பார்த்த உடனே ஸ்வாகதமேஹி கிருஷ்ணேதி, ஏஹி கிருஷ்ணா ஸ்வாகதம் அப்படின்னு யார் சொல்றா? ககமிருத பூருஹ நிவஹோபி புரதோ கத்வா மதுரம் வததி. ஆஹா கிருஷ்ணா, அழகா நீ வந்து வேணுகானம் பண்ணிட்டு வரையே ஸ்வாகதம் அப்படின்னு இந்த மிருகங்கள்லாம் சொல்லறதுதான். மிருகங்கள்லாம் எப்படி ஸ்வாகதம்னு சொல்ல முடியும் அப்படின்னா அதோட பாஷையில அது சொல்லறதுதான். கிருஷ்ணனுக்கு அதோட பாஷையும் தெரியுமா? ஏன்னா அவன் வந்து சர்வசேச்சாகம் ஹிருதி சந்தி விஷ்டஹாச்சே, அதனால அவனுக்கு வந்து எல்லா பாஷைகளும் தெரியுமா. மிருகங்களோட பாஷையும் தெரியுமா, அதோட பேசுவானா, அது பேசுறது தனக்கு புரியுமா. ஸ்வாகதம் ஏஹி கிருஷ்ணேதி அப்படின்னு ஸ்வாகதம் கிருஷ்ணா அப்படின்னு எல்லா முயல் பறவை மான்கள் எல்லாம் சொல்லறதான். அப்போ வந்து இந்த பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி ஸ்வாகதம் பண்ணுறது அப்படின்னா புஷ்பவத்யோ ஹரிம் பூஜயந்தி, அப்படியே
மாதவன் நடந்து போச்சே அது வந்து பூத்து அப்படியே தன் மாதவனோட சரணத்துல சமர்ப்பிக்கிறது அதோட பூக்கள்லாம். மந்தார அசோக பாட்டல சம்பகாஹ முகுந்தம் வீக்ஷ்ய புலதயந்தி. இந்த கந்தம் இருக்கிற புஷ்பங்கள்லாம் முகுந்தன் வந்தோடனே இந்த கந்தத்தை நம்ம முகுந்தனுக்கு சமர்ப்பிக்கலாமே அப்படின்னு பூத்து அதோட கந்தத்தை வந்து ரசிக்கிறானா மாதவன். பனசரசால கதலி திராட்சா. அப்போ இந்த பழம் இருக்கிற மரங்கள்லாம் என்ன பண்ணுறது, பூ இருக்கிற மரங்கள்லாம் புஷ்பிக்கிறது, பழம் இருக்கிற மரங்கள்லாம் பலானி புலிந்தாஹா பிரதிஷந்தி. மாம்பழப்பழம் அதெல்லாம் வந்து சீசன்லாம் பார்க்கல. அது மாதவன் வந்தோடனே அது வந்து கிருஷ்ணா நான் வந்து மாம்பழத்தை ஏற்படுத்தியிருக்கேன், இதை ஏற்றுக்கோ அப்படின்னு அவங்க கிட்ட வந்து சமர்ப்பிக்கிறதான். பிரமராமாதவம் மானியாபி. இந்த தேனி பூச்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சம்பாதித்தம் மது தர்ஷயந்தி. கிருஷ்ணா நான் வந்து உனக்காக இந்த தேன் ஏற்படுத்தியிருக்கேன், நீ வந்து இதை ஏற்றுக்கோ கிருஷ்ணா அப்படின்னு அவன் கிட்ட வந்து அந்த மரத்தில் இருக்கிற தேனை வந்து அங்கே போய் காமிக்கிறதான், இதை ஏற்றுக்கோ கிருஷ்ணா, இதை ஏற்றுக்கோ கிருஷ்ணா அப்படின்னு. ஹரிணா ஹரிணிபிஹி சஹ கிருஷ்ணம் பிரணயேன விலோக்ய கிரீடந்தி. இந்த ஹரிணா இந்த மான்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் குடும்பத்தோட இருக்கான். ஹரிணா ஹரிணி பிஹி குடும்பத்தோட இருக்கு. அவன் வந்து அப்படியே கிருஷ்ணன் நடந்து போச்சு அந்த வேணுகானத்துல மக்னமாயி கிருஷ்ணா அப்படின்னு அப்படியே பிரணயேன விலோக்கி அப்படியே கிருஷ்ணனை பார்த்து ரசிக்கிறதான். சிக்கினஹ கே காநாதேனாபி பர்ஹம் விகச்சய நிருத்யந்தி. இந்த மயில்கள்லாம் இருக்கு இல்லையா வந்து நிருத்யந்தி டான்ஸ் ஆடுறதான் கிருஷ்ணன் முன்னாடி. கிருஷ்ணா இந்த மயிலா படைச்சிருக்கியே அப்படி என்ன பாரு அப்படின்னு ஆடிண்டே வருதான், பின்பக்கமா ஆடுறதான். கிருஷ்ணன் இப்படி முன்னாடி வரான் இல்லையா, தன்னை பார்க்கணும் இல்லையா கிருஷ்ணன், அதனால பின்பக்கமா ஆடிண்டே வருதான். ஆடி முடிச்சோடனே இப்படி அசத்தினோடனே அந்த பர்ஹம் அதோட மயில் அது வந்து உழுந்து அது வந்து ஒரு கோப பையன் வந்து கிருஷ்ணன் கிட்ட சமர்ப்பிக்கிறான் பர்ஹத்துல. அப்போ வந்து அந்த மயில் ஜென்மம் சார்த்தமாயிட்டான் கிருஷ்ணன் அதை ஏத்துட்டோடனே. யாக்ரா தேனுபிஹி சிம்ஹா கலபிஹி. இந்த மாடுகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து வியாக்ரா புலிகளோட சேர்ந்து இருக்கான். சிம்ஹாஹா கலைபிஹி என்னெல்லாம் இங்க வந்து கல்மிஷமே இல்லையா, எல்லாமே எதோட சண்டை போடுமோ நாகா நகுலஹி சர்ப்பங்கள் எல்லாமே ஒன்னா இருக்கான். ஏன்னா கிருஷ்ணன் வந்து சென்டர் இல்லையா, நம்ம வந்து கிருஷ்ணன் கிட்ட எல்லாம் சமர்ப்பிக்கணும், இதுல எதுக்கு நம்மளுக்கு கல்மிஷம் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து கிருஷ்ணனை ஸ்வாகதம் பண்ணதான். வியாசசுதாத்யா முனயோபி ததா சகுனி பூதா தியாயந்தி. இந்த பறவைகள்லாம் இருக்கு, கிளிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கிருஷ்ணனை பார்த்து தியானம் பண்ணதுதான். இது யாரு அப்படின்னா வியாசசுதாத்யா முனயோபி ததா. இந்த முனிவர்கள் அவெல்லாம் வந்து இவ்வளோ தவம் பண்ணி கிருஷ்ணனை தான் தியானம் பண்றானா. எப்படின்னா கிளிகளா சகுனி பூதா தியாயந்தி அப்படி தியானம் பண்றாளாம். கண்டக சைல கண்டாபி ஹரிம் ஆகதம் வீக்ஷ்ய தாவந்தி. இந்த முள்ளுகள்லாம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணன் வரானோடனே ஆனந்தம், ஆஹா கிருஷ்ணன் வரானே அப்படின்னு. ஆனா வந்து இப்படி முள்ளா படைச்சிட்டேடா கிருஷ்ணா, நீ என்கிட்ட வந்தோடனே நான் உன்னை குத்திடுவேனே, இப்படி யாருது எனக்கு அப்படின்னு ஒரே அந்த கஷ்டத்துல இருக்கிறச்சே ஒரு காத்து அடிக்கிறதான், சில்லுன்னு காத்து அடிச்சு கவலைப்படாத அப்படின்னு அந்த தாவந்தி அந்த முள்ளுகள் எல்லாம் கிருஷ்ணன் சரணம் படாம ஒரு இடத்துல தள்ளி விட்டுறான். அப்புறம் கச்சந்தம் பிரியம் வீக்ஷ்யச்ச. அவன் மாதவன் வந்து நடந்து போனோடனே சரி நடந்து போயிட்டான், இனிமே நம்ம வந்து அவனை
துன்புறுத்த முடியாது அப்படின்னு உடனே திருப்பி அதே காத்து அடிச்சு அவன் வந்து எங்க பாதத்தை வச்சானோ அந்த இடத்துலயே வந்து தள்ளி விட்டுறது தான். தஸ்ய சரணரஜாம்ஸ்ய அனுவிலுடந்தி. ஆஹா, கிருஷ்ணரஜன் நம்மளுக்கு கிடைச்சதே அப்படின்னு இப்போ பார்த்தோம் இல்லையா. அங்கிரீராஜோபிஷேகம் அப்படின்னு பிரம்மா வேண்டிந்தா இல்லையா, அது வந்து இந்த முள்ளுக்கு கிடைக்கிறது தான். கிருஷ்ணனோட பாததூளி தன்னோட சிரசுல வந்து வருது. இந்த பாக்கியம் என்னது அப்படின்னு இந்த முள்ளுகள்லாம் புலகாங்கிட்டம் அடையறதான். நிஷி நிஷி பூர்ண சசாங்கு விபீர்ணம் அமிர்தகலாபிஹி க்ஷாலயதி. இங்க வந்து கிருஷ்ணன் பிருந்தாவனத்துல இருக்கிறச்சே டெய்லி பௌர்ணமியா. ஏன்னா வந்து சந்திரன் வந்து ஃபுல்லா கிருஷ்ணனுக்கு வந்து இருட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு தன்னோட வெளிச்சத்தை காமிக்கிறதான். அப்புறம் ராசம் பண்ணணும் இல்லையா, அதனால நிஷி நிஷி பூர்ண சசாங்கு விபீர்ணம். டெய்லி பிருந்தாவனத்துல பௌர்ணமியா. நிரவதி பிரேம நிதிம் வசந்தோபி. டெய்லி வசந்த காலமா, ஏன்னா அப்போதான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப வெயில் அடிக்கக்கூடாது, ரொம்ப குளிரும் அடிக்கக்கூடாது இல்லையா, அதனால டெய்லி வசந்த ருத்துமா. ஹரிம் பிரணயேன லாலயதி. இப்படி விருந்தாவனம் வந்து இந்த கிருஷ்ணனை வந்து லாலனம் பண்ணதான். கோகுல ராஜ நந்தனோ விஜயதே கோபாலை சஹ பிருந்தாவனாந்தே. இப்படி வந்து கிருஷ்ணன் வந்து தன்னோட சகாக்களோடலாம் பிருந்தாவனத்துக்கு பிரவேசிக்கரிச்சு பிருந்தாவனமே கிருஷ்ணனை வந்து இப்படி ஆசையா ஸ்வாகதம் பண்ணதுதான். இது வந்து நம்ம பாக்யம் கோவிந்த சதகத்திலேருந்து அண்ணா எழுதிக்கணும். ராதே கிருஷ்ணா. அத்தி அற்புதமான பாவம். இந்த பாவத்துல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிரகலாதன் சொன்ன விஷயம்தான். நம்மளுக்கு இந்த ஜீவ சரீரம் இருக்கு, மனுஷ சரீரம், இது இந்த மாதிரி உருகாம, மனசு உருகாம, சித்தம் உருகாம, அவங்ககிட்ட லயமாகாம இருக்கிறதுக்கு ஜட வஸ்துக்களா இருந்துடலாம், பறவை மிருகங்களா இருந்துடலாம் பிருந்தாவனத்துல அப்படின்றது. ஒன்னு பார்த்தா நம்மளுடைய சுபாவத்தை விட்டு நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு நம்மளுடைய சுபாவத்தை நம்மளால விட முடியும். யாருக்கெல்லாம் என்ன சுபாவம் இருக்கோ அந்த சுபாவத்தை நான் வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாத்தையும் ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு படிச்ச விஷயங்கள்லாம் விட்டுக்கலாம். 5 அறிவு படிச்ச நம்மளால அந்த 5வது அறிவை உபயோகப்படுத்தி சுபாவத்தை விட முடியாது, அவன்கிட்ட கரைய முடியாது. ஒரு முள்ளு, ஒரு காற்று அப்படின்னா அதுங்க ரெண்டுமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அழகா ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து 2 பேரும் அடை வைக்கிறது. யோசிச்சு பாருங்க, முள்ளால நகர முடியாது, அது அங்கே நின்றுட்டு இருக்கு. அதுக்கு கிருஷ்ணனுடைய பாதரஜஸ் வேணும், எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி வேணும். அது அவன் நடந்து வரான், குத்தக்கூடாதுன்னு அது மனசில் நினைக்கிறது, காற்று அடிச்சு விடுறது. அவன் அப்படியே நடந்து போனோடனே இது சொல்றது, ஆஹா பகவானை குத்தலை, ஆனால் ரொம்ப வருத்தப்படுறது, அவன் பாததூளி கிடைக்கலைன்னா காற்று மறுபடியும் திருப்பி அவங்க சரணத்தூள் மேற்கொண்டு. என்ன பாவம்! இந்த பாவத்தில் கலைஞ்சு போக வேண்டியதுதான் கிருஷ்ண சரித்திரத்துடைய ஒரு உத்தேசமே. நம்மளால ஏன் திருப்பி கதை கேட்கணும் அப்படின்னா, திருப்பி கதை கேட்கறதுல இது எல்லாத்தையும் விட்டு இந்த மாதிரியான ஒரு ஜென்மம் நம்மளுக்கும் கிடைக்காதான்னு ஏங்கி அப்பேற்பட்ட ஒரு ஏக்கத்திலேயே கிருஷ்ணன்கிட்டே நம்மளாம் கரைஞ்சி அவருக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த விஷயங்களுக்கான தாற்பயம். மேல கோவர்தன லீலை, அதுக்கப்புறமா கோபி பக்தி அப்படின்றத கொஞ்சம் இன்னைக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு தோணுது. ஆனால் என்னவோ தெரியல, இந்த அனுபவத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மேலே தொடர முடியலன்றதுனால நம்ம நாளைக்கு காத்தால் 6 மணிக்கு பாராயணம், ஒரு 10-10 அளவில் முடியும். 10:45 போல நம்ம பிரவச்சனத்தை நாளைக்கு காத்தாலே பூர்த்தின்றதுனால 10:45 போல பிரவச்சனத்தை ஆரம்பிச்சு கோவிந்த பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டு கோபி பக்தி என்னமா இருந்தது. இது இப்போ கோகுலத்துல பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஜனவஸ்துக்கள் அப்படின்னா சைத்தன்ய வஸ்துக்கள் இருக்கக்கூடிய கோபியர்கள் எப்படி இருந்தான்ற வர்தனையே இப்போ மேலே வருது. அவள் எழுதின கீதங்கள், அதுக்கு அண்ணா பண்ண கீர்த்தனைகள், அதை அனுபவிச்சு அந்த கோபி பக்தியே நம்மளுக்கு வந்து கிருஷ்ணன்கிட்ட எல்லாரும் கரைஞ்சிடணும் அப்படின்ற பிரார்த்தனையோட இன்னி சத்சங்கத்தை இதோ நீலாம்பதாய ஹரிச்சந்திரலிப்தாய கோவிந்தாயாஸ்து மங்களம். மங்களம் யாதவேந்திராய மகனி குணாப்தே வசுதேவ தனோஜாய வாசுதேவாய மங்களம்.
मंगलम कौसलेन्द्राय महनीमणाप्ते चक्रवर्ततनूजाय सार्वभौमाय मंगलम मंगला शासनपरे मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यै सत्कृदायास्तु मंगलम स्वस्ति प्राजाप्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महिमहिषा गोब्राह्मणे पुष्पमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्भावात् करोमि इत्यत् परस्मै श्रीमन्नारायणात् समर्पयामि कार्पण्यदोषोपात् स्वभावप्रच्छां तं धर्ममूर्तिताय श्रेष्ठान्निश्चितगुरुविधर्मे शिष्यस्तेऽहं चारिमां त्वां प्रपन्नम् गोपिका जीवनस्मरणं गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय राम 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 राम